यत्ते मनसि वाञ्छितं तुष्टा अहं तपसा ते अद्य भक्तो असि त्वं मधो मम. இப்போ வந்து நம்ம பார்த்தோம் சுரதனும் சமாதி ரெண்டு பேரும் வைஷ்யன் சமாதியும் ரெண்டு பேரும் தன்னுடைய தேகத்தெல்லாம் வெட்டி 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 ஹோமம் பண்ண ஆரம்பிச்சுட்டா தேவி பிரத்யட்சம் ஆயிடுறா. அதை தாங்க முடியாமல் தேவி வெளியில் வந்துடுறா. இப்போ தேவி கேட்குறா, வரம் வரைய போராஜன், ஹே சுரத்தனே ராஜாவே நீ வரம் கேளு, இப்போ நான் உனக்கு வரம் தரேன். எத்தே மனசி வாஞ்சிதம், எது உனக்கு மனசில் விருப்பமோ அந்த வரத்தை நீ கேளு. துஷ்டா அகம் தபசாதே அத்யா, அத்யான இன்று, இன்று தே தபசா உன்னுடைய தபசினால் துஷ்டாகம் நான் சந்தோஷமாயிட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீ தபஸ் பண்ணுறதுனால. பக்தோ அசி துவம் மதோ மமா, நீ என்னுடைய பக்தன் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பக்தனாக இருந்தால் தான் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான தபஸ். ஏன்னா முதல்ல வந்து ஏதோ பழத்தை சாப்பிட்டா, அப்புறம் இலையை சாப்பிட்டா, அப்புறம் வெறும் தண்ணியை சாப்பிட்டா, அப்படி ஒரு 3 வருஷமாக இருந்துட்டு தபஸ் பண்ணியிருக்கான். அதனால உங்களோட தபஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான தபஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டான். वरं वरयतो राजन् यत्ते मनसि वाञ्छितं तुष्टा अहं तपसात् अद्य भक्तो असि त्वं मतो मम. वैश्यं प्राह तथा देवी प्रसन्ना अहं महामते पिण्डे अभीष्टं ददामि अद्य प्रार्थय आशु मनोगतम्. மகாமதே, மகாமதேன மகாபுத்திசாலியே, ஹே சுரதா மகாமத்தேன்னு வைஷ்யனை கூப்பிட்றா. ஸோ வைஷ்யன் யார்? சமாதியை பார்த்து பிராக ததா தேவி பிராக தேவி சொல்கிறா, பிரசன்னா அகம், அம்மா நீ நல்ல தபஸ் பண்ணிருக்க, உனக்கு நான் உங்ககிட்டயும் நான் ரொம்ப பிரசன்னமாயிட்டேன். கிம்தே அபீஷ்டம்னு உனக்கு விருப்பம் என்ன, உன்னுடைய விருப்பம் என்ன? அத்ய ததாமி, இன்றைக்கே நான் தரேன் உனக்கு. பிரார்த்தையா ஆஷு மனோகதம்னு என்னது, மனசில் உனக்கு என்ன தோன்றதோ பிரார்த்தையா நீ கேட்டு வாங்கிக்கோ, ஆஷு உடனடியாக, இன்னும் 2 பேருக்கு வரம் தரேன்னு சொல்கிறா தேவி. प्रसन्ना अहं महामते किं अभीष्टं ददामि अद्य प्रार्थय आशु मनोगतम्. व्यास उवाच तच्छ्रुत्वा वचनं राजा ताम् उवाच मुदान्वितः देहि मे अद्य निजं राज्यं हतशत्रुबलं बलात्. ஸோ வியாசர் இங்கே ஜனமேஜன் சொல்லிட்டு இருக்கார். தச்ருத்வா வச்சனம், அந்த வார்த்தையை தேவி இந்த மாதிரி சொன்ன உடனே ராஜா தாம்புவாச்சா, ராஜா அந்த தேவியை பார்த்து சொன்னார். முதான்விதக, ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி தேவி வருவார்னு முனிவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டா அப்படின்னு ரொம்ப ஆனந்தப்பட்டார். தேகிமே அத்திய நிஜம் ராஜ்யம், தேவி என்னுடைய ராஜ்யத்தை கொடு, எனக்கு என்னோட ராஜ்யம் வேணும், என்னோட ராஜ்யத்தை பிடுங்கினுட்டா எதிரிகள்லாம். ஸோ கத சத்ரு பலம் பலாத்து, சத்ருவுடைய பலம் சேனையெல்லாம் கொன்று, பலாத் கதா பலத்தோடு நான் அவளை கொன்று என்னுடைய ராஜ்யம் நான் திரும்ப பெற வேண்டும், அதுதான் எனக்கு வேணுங்கிற வரம்னு கேட்குறார். गच्छ राजन् निजं गृहं शत्रवः क्षीणसत्त्वाः ते गमिष्यन्ति पराजिताः. ஸோ தேவி சொல்கிறா, தம் உவாச்சா அந்த ராஜாவை பார்த்து, கச்சராஜன் நிஜம் கிரகம், நீ தாராளமாக இப்போ உன் வீட்டுக்கு கிளம்பிப்போம், இந்த ஆசிரமத்துலேருந்து நீ கிளம்பி உங்களுடைய ஏற்கனவே பேலஸ் அங்கே போயிடு. சத்ரவக க்ஷீண சத்வாக, சத்துவம்னா பலம்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, க்ஷீண சத்வாகன்னு அது பலம் இழந்து. ஸோ அந்த உன்னுடைய எதிரிகள் சத்ரவக, உன்னுடைய எதிரிகள் எல்லாம் தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து, தே கமிஷந்தி பராஜிதாக, உன்னால் தோற்கடிக்கப்படுவார்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டைம் சேஞ்ச் ஆகிறோச்சே இவனுடைய மந்திரிகள் எல்லாம் இவனோட பக்கத்தில் மாறிடுவா, அவர்கள் எதிரிகள்லாம் பலத்தை இழந்துருவா, உன்னுடைய ராஜ்யம் உனக்கு கிடைக்கும்னு அஷூரன்ஸ் கொடுக்குறா தேவி. मन्त्रिणः ते समागम्य ते पतिष्यन्ति पादयोः कुरु राज्यं महाभाग नगरे स्वं यथा सुखम्. தே மந்திரினக, உன்னுடைய மந்திரிகள் எல்லாரும் சமாகமியன்னு எல்லாரும் கூடி வந்துடுவா, எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு
தே பாதையோகோ பதிஷ்யந்தி, உன்னுடைய காலில் வந்து விழுவார்கள். எங்களை நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் ராஜா மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி உன்னுடைய மந்திரிகள் எல்லாம் காலில் வந்து விழுந்து விடுவார்கள். பதிஷ்யந்தின்னு விழுவார்கள். குரு ராஜ்யம் மகாபாகா, அப்போ நீ ஆட்டோமேட்டிக்காக நீ ராஜ்யத்தை நீ வச்சுக்கலாம், ராஜ்யத்தை நீ ஆள். நகரே ஸ்வம் நகரே, உன்னுடைய நகரத்தில், ஸ்வம்னாலே தன்னுடைய, உன்னுடைய நகரத்தில் யதா சுகம், பழைய சுகத்தோடு நீ ராஜ்யத்தை ஆழ்வாய்ன்னு சொல்கிறான். मन्त्रिणः ते समागम्य ते पतिष्यन्ति पादयोः कुरु राज्यं महाभाग नगरे स्वं यथा सुखम् कृत्वा राज्यं सुविपुलं वर्षाणाम् अयुतं नृप देहान्ते जन्म सम्प्राप्य सूर्याच्च भविता मनुः. ஸோ சுவிபுலம் ராஜ்யம் கிருத்வா, நிருப்பன்னு கூப்பிட்டா ராஜா சுரதா, நீ நல்ல ஒரு பெரிய ராஜ்யம், விபுலம் ராஜ்யம். வருஷானாம் அயுத்தம்னா 10,000 வருஷங்கள் நீ ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு, தேகாந்தே அப்புறம் சாவை, 10,000 ஆண்டுகள் ஆண்டதுக்கப்புறம் உன்னுடைய சாவு வரும். அது செத்ததுக்கப்புறம் ஜென்ம சூர்யாத் சம்பிராப்பிய, சூரியனுக்கு பிள்ளையாக பிறப்பை. அதுக்கப்புறம் நீ அடுத்த ஜென்மம் வந்து உனக்கு சூரியனுடைய பிள்ளையாக பிறந்து பவிதா மனுகு, நீ மனுவாக ஆவாய். இவர் தான் நமக்கு அடுத்த மனு. இப்போ நம்ம வைவஸ்வத மனு இருக்கார். இப்போ நம்மளுடைய மனு யாருன்னா வைவஸ்வத மனு, 7வது மனு. இப்போ 8வது மனுவாக சாவர்ணி மனுவாக இவர் வரப்போகிறார். 8வது மனு இவர் தான், பிரம்மாவோட 8வது மனு. ஒரு நாளைக்கு 14 மனு வருவா பிரம்மாவுக்கு, அதில் இவர் 8வது மனுவாக நீ வருவாய், சூரியனுக்கு பிள்ளையாக பிறந்து வருவாய்ன்னு சொல்கிறார். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து போன இது வைவஸ்வதம் இப்போ நடக்கிறது. இதுக்கு முன்னாடி இவர் சாட்சுஷ மன்வந்திரம். அதுக்கு முன்னாடி 3 பேர் வந்து சாட்சுஷ மன்வந்திரத்தில் வந்து சட்சுஷ்ங்கிற ஒரு ராஜாவுக்கு பிள்ளையாக தான் பிறக்கிறார் அவர். ஆனால் அந்த 2வது மனு தான் வித்தியாசமாக ஸ்வாரோச்சிஷ மன்வந்திரம்னு சொல்லுவாள். அது வந்து அக்னிக்கு பிள்ளையாக பிறப்பார். முதல்ல பிரம்மாவோட பிள்ளை இல்லையா, ஸ்வயம்பு மனு. ஸோ பிரம்மாவோட பிள்ளை ஸ்வயம்பு மனு முதல்ல பிறப்பார். ஸ்வாரோச்சிஷம் வந்து அக்னியோட பிள்ளையாக பிறப்பார். அதுக்கு அடுத்த 3 பேரும் தாமசன், ரைவதன், உத்தமன், அப்படி 3 பிள்ளைகள். அது வந்து இவனோட ஸ்வயம்போட பிள்ளை, அந்த மனுவோட பிள்ளை முதல் व्यास उवाच वैश्यः तामपि उवाच इदं कृताञ्जलिपुटशुचिः न मे गृह्णे कार्यं वै गृहेण कार्यं वै न पुत्रेण धनेन वा. பிரியவர்த்தன்பா, பிரியவர்த்தனோட பிள்ளை தான் 3 பேர். அது பிரியவர்த்தனம் உத்தானபாதன் தானே 2 பேர். அந்த சுவாயம்பனோட 2 பிள்ளைகள் 3 பொண்கள். அதில் அந்த பிரியவர்த்தனோட பிள்ளைகள் தான் அந்த 3 மனுக்களோட அப்பாவாக இருப்பார். ஸோ வியாச வைஷ்யக தாம் அப்பி உபாச்ச இதம். இப்போ வியாசர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார், ஜனமே ஜனபா சொல்லிட்டு இருக்கார். வைஷ்யன் இருக்கான யார், சமாதி. தாம் அப்பி உவாச்சா, வைஷ்யனை பார்த்து தேவி சொல்கிறா, அவனையும் பார்த்து தேவி சொல்கிறா, கிருத அஞ்சலி புட்டக சுச்சிகி நமே கிரகேண காரியம் வை. அவள் வைஷ்யன் தேவி தேவி சொல்ல, வைஷ்யன் வந்து தேவிட்ட சொல்கிறான், எனக்கு வீடெல்லாம் வேண்டாம். இப்போ ராஜா என்ன காட்டான், எனக்கு வீடு வேணும், என்னோட ராஜ்யம் வேணும் காட்டான். வைஷ்யன் இப்போ வந்து மாறிட்டான். என் பொண்டாட்டி பிள்ளைன்னு தான் அழுதுன்னு வந்தான். ஆனால் இப்போ அவனுக்கு வைராக்கியம் வந்துடுது. நமே கிரகேண காரியம் வை, எனக்கு வீட்டில் ஒரு காரியம் ஆக வேண்டியது இல்லை, எனக்கு வீடு வேண்டாம் அப்படிங்கிறான். கிருத்த அஞ்சலி புட்ட கையை குளிச்சுன்னு கேட்குறான் தேவியை பார்த்து. சுச்சிகி மனசெல்லாம் சுத்தமாக எடுத்து அவனுக்கு அந்த வைராக்கியம் வந்துடுது. நான் புத்திரேன தனேனவா, எனக்கு பணமோ பொருளோ என்னுடைய பிள்ளையோ பொண்டாட்டியோ யாருமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு தேவிட்டு சொல்கிறான். सर्वं बन्धकरं मातः स्वप्नवत् नश्वरं स्फुटं ज्ञानं वेदीहि विशदं मोक्षदं बन्धनाशनम्. சர்வம் பந்தகரம் மாதகா, அம்மா எல்லாமே இந்த தலை சம்சாரத்தில் பிறக்கிறதுக்கு தான் காரணமாயிடும். வீடு வாசல் குழந்தை குட்டின்னு இருந்தவன திருப்பி பிறந்துட்டே இருக்கணும். அது பந்தம், அது கட்டு, தலையாயிடும். அது மாதகா அம்மா. சொப்னவத்து நஸ்வரம் ஸ்புடம், இதெல்லாம் அழியக்கூடியது.
இந்த சொந்தம் பந்தம் எல்லாருமே போயிடுவோம் ஒரு நாளைக்கு, நாமளே போயிடுவோம். அதனால எல்லாமே சொப்னம் மாதிரி அழிந்து போகக்கூடியது நிச்சயமாக ஸ்புடமாக. ஞானமே தேகி விஷதம், எனக்கு விஷதமான ஞானத்தை கொடுக்கணும். நல்ல ஒரு சமயக் ஞானம் சொல்லுவோம், சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு ஞானம் எனக்கு வரணும் கேட்குறார். மோட்சதம் பந்தநாசனம், எனக்கு மோட்சம் கிடைக்கணும், அந்த ஞானம் அடைஞ்சதுனால மோட்சம் கிடைக்கணும். பந்தநாசனம், என்னுடைய அந்த சம்சாரத்துக்கு ஒரு முடிவு வரணும், இந்த பந்தத்தெல்லாம் நீ நீக்கி தரணும், அப்படிப்பட்ட மோட்சத்தை அடையக்கூடிய ஞானத்தை நீ கொடுன்னு கேட்குற. सर्वं बन्धकरं मातः स्वप्नवत्नश्वरं स्फुटं ज्ञानं मे देहि विशदं मोक्षदं बन्धनाशनं. बन्धनाशनं स्वप्नवार्तिं पठितुं ओके. असारे अस्मिंश्च संसारे मूढा मज्जन्ति पामराः पण्डिताः सन्तरन्ति इह तस्मात् न इच्छन्ति संस्कृतिम्. அசாரே அஸ்மின், சாரமே கிடையாது இந்த உலகத்தில். என்ன இருக்குது, திருப்பி திருப்பி குழந்தை குட்டின்னு அழுதுட்டு இருக்க வேண்டிதான். ஸோ இப்படி சாரமே இல்லாத இந்த சம்சாரத்தில் மூடா மஜந்தி, மூடர்கள் முட்டாள்கள் தான் மூங்கிட்டே இருப்பா, திருப்பி திருப்பி பிறந்து 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 இதுலேயே உழண்டுன்னு இருப்பா. அவெல்லாம் பாமரர்கள், ஒன்றுமே அறியாதவர்கள், அறிவிலிகள், அவள் தான் இந்த சம்சாரம் வேணும்னு கேட்டுன்னு உழண்டுன்னு இருப்பா. பண்டிதாக, பண்டிதர்கள் அப்படி கிடையாது. சந்தரந்தி, சந்தரந்தின்னு தாண்டிடுவான், இந்த சம்சாரம் வேண்டாங்கிற அந்த ஆசையை தாண்டி விடுவார்கள். தஸ்மாத், ஆகவே ந இச்சந்தி சம்ஸ்ருதி, சம்ஸ்ருதினாலே சம்சாரம், சம்சாரத்தில் வந்து விழறதே அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். ந இச்சந்தி, அவர்களுக்கு அது பிடிக்காது. அசாரே அஸ்மின்ஷ சம்சாரே மூடா மஜ்ஜந்தி பாமராः பண்டிதாः சந்தரந்தி இஹ தஸ்மாத் ந இச்சந்தி சம்ஸ்ருதிம். व्यास उवाच तद् आकर्ण्य महामाया वैश्यं प्राह पुरस्थितं वैश्यवर्य तव ज्ञानं भविष्यति न संशयः. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்கார், தது ஆக்கர்ணியா, அதை கேட்டு மகாமாயா, மகாமாயாரு சக்தி, ஆதிபராசக்தி வந்துட்டாளே மாயா. ஸோ வைஷ்யம் பிராக புரஸ்திதம், வைஷ்யன் தன் முன்னாடி நிற்கக்கூடிய, புரஸ்திதம்னு தன் முன்னாடி நிற்கக்கூடிய அந்த வைஷ்யனை பார்த்து பிராக சொன்னாள், வைஷ்யவர்ய, சிறந்த வைஷ்யனே, தவ ஞானம் பவிஷ்யதி, உனக்கு கண்டிப்பாக ஞானம், நீ கேட்டிருக்க ஞானம் வேணும்னு உனக்கு அந்த ஞானம் வரும், கிடைக்கும். ந சம்சயம், அதில் சந்தேகமே வேண்டாம்னு வரம் கொடுக்குறா. दत्वा वरं ताभ्यां तत्र एव अन्तरदीयत अदर्शनं गतायां तु राजा तं मुनिसत्तमम् प्रणम्य हयम् आरुह्य गमनाय मनोदते. விதி தத்துவா வரம் தாபியாம், இப்படி ரெண்டு பேருக்கு வரத்தை கொடுத்துட்டு, ராஜாவுக்கு நீ ராஜாவாவேன்னு வரம் கொடுத்துட்டா, இவருக்கு ஞானத்தை கொடுத்துட்டா. தத்திரையேவ அந்தரதியதை, அந்தர்தியானம் ஆகிவிட்டாள், அங்கேயே மறைஞ்சு போயிட்டான். தேவி இவ்வளவு நாள் தரிசனம் கொடுத்தவள் அந்த இடத்திலேயே காணாமல் போயிட்டா. அதர்ஷனம் கதாயாம் தூ, அவள் அதர்ஷனமானவுடனே, அவள் பார்க்க முடியாத சமயத்தில் அவள் போயிட்டாங்கிறவுடனே ராஜா தம் முனிசப்தமம் பிரணம்ய, அங்கே வந்துட்டார். நேரம் இந்த ஆசிரமத்தில் எங்கள் நதிக்கரையில் போய் இதை தபஸ் பண்ணிட்டு இருந்தா, இப்போ தேவியை பார்த்து வரம் வாங்கிட்டாச்சு. இப்போ நேரம் முனிவர்கிட்ட வரா, யார், சுமேதஸ்ட. சுமேதஸ் முனிவர்கிட்ட வந்து பிரணம்யா, அவரை வணங்கி, ஹயமாருஹ்ய, அவனோட குதிரை அங்கே வச்சுட்டு இருந்தானே இவ்வளோ நாளைக்கு, ஆசிரமத்தை கட்டி வச்சுருந்தான் இல்லையா, அந்த குதிரையில் ஏறிண்டான். கமனாய மனோததே, இப்போ ஆசிரமத்துலேருந்து ஊருக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு மனசில் எண்ணினான். அதர்ஷனம் கதாயாம் து ராஜா தம் முனிசத்தமம் பிரணம்ய ஹயம் ஆருஹ்ய கமனாய மனோததே. இல்லை, ரெண்டு படிங்க. तदा एव तस्य सचिवाः तत्र आगत्य नृपं प्रजाः प्रणेमुः मुनया उपेताः तं ऊचुः प्राञ्जलिस्थिता. ததா ஏவ, அந்த சமயத்தில் இவன் கிளம்பணுன்னு ஆசிரமத்துக்கு கிளம்புற நேரத்திலேயே வந்துட்டா. யார், சச்சிவாக, அவனுடைய மந்திரிகள்லாம் அங்கேயே வந்துட்டா. ராஜாவை, அவளோட ராஜாலாம் போயிட்டா போட்டிருக்கா, அதனால் இங்கே மந்திரிகள்லாம் இவரை தேடி வந்துட்டா. தத்ர ஆகத்திய, அந்த ஆசிரமத்துக்கு வந்து
நிருப்பம் அந்த ராஜா சுரத்தனை பிரஜைகளும் கூட வந்திருக்கா, எல்லா பிரஜைகளும் மந்திரி எல்லாருமா வந்திருக்கா ராஜாவை தேடிண்டு. பிரணேமுகு வணங்கினார்கள், பிரணாமம் பண்ணுறா வணங்கினார்கள். வினய உபேதாக வினயத்தோட மரியாதையோடு கூட பணிவோடு கூட அந்த ராஜாவை வணங்கி தம் ஊச்சுகு அவரை பார்த்து சொல்கிறா பிராஞ்சலிகி ஸ்திதாக வணங்கி கைகூப்பி வணங்கி கொண்டு அந்த ராஜாவை பார்த்து பேசினார்கள். ராதே கிருஷ்ணன் செகண்ட் லைன்ல ததா ஏவ தத்ய சச்சிவாஹ தத்ர ஆகத்ய நிருபம் பிரஜாஹ प्रणेमुहु विनय उपेताः तमुचुः प्राञ्जलिस्थिताः राजन्ते शत्रवः सर्वे पापाच्च निगतारणे राज्यं निष्कण्टकं भूप कुरुष्व पुरम् अस्ति आस्थितः. ராஜன் சொல்கிறா, மந்திரிகள்லாம் வந்து சொல்கிறா, ஹே ராஜன், ஹே சுரத்தரே, சத்ரவக சர்வே உன்னுடைய எதிரிகள், தே சத்ரவக உன்னுடைய சத்ருக்கள் எல்லாருமே பாப்பாச்ச நிகதாரணே அவா செய்த பாவத்தினால வேற யாரோ போர் பண்ணியிருக்கா அந்த நாட்டுக்கு வந்து அவள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். அந்த இப்போ ராஜாவாக இருந்தவா எல்லாருமே செத்து போயிட்டா, நிகதா கொல்லப்பட்டார்கள் ரணே போரில். நிஷ்கண்டகம் ராஜ்யம் இப்போ ராஜ்யத்தில் யாரும் கிடையாது, யாரும் எதிர்த்து வரத்துக்கும் ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை ஹே பூபனது பூமி பாலனே பூமியை காக்கக்கூடிய ராஜாவே குருஸ்வ புறமாஸ்திதக நீங்கள் நகரத்துக்கு வந்து புறம்னா ராஜ்யம் ஊர், ஸோ ஊருக்குள் வந்து இருந்து நீங்கள் அந்த ராஜ்யத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குருஸ்வ ராஜ்யம் பண்ணுங்கள். तच्छ्रुत्वा वचनं राजा नत्वा तं मुनिसत्तमम् आपृच्छ्य निर्ययौ तत्र मन्त्रिभिः परिवारितः. ஸோ ராஜா வந்து இந்த வார்த்தையை கேட்டு வச்சனம் தர்ஷுத்வா இவா பேசின வார்த்தையை கேட்டு தம் முனிசப்தமம் நத்வா ஸோ முனிவரை வணங்குற. ஸோ முனிவர் சொன்னார் இல்லையா, உனக்கு எல்லாம் கிடைக்கும், நீ தேவியை கும்பிட்டா கிடைக்கும் சொன்னது அதுபோல் கிடச்சிடுது. ஸோ அந்த முனிவரை நத்வான வணங்கி விட்டு ஆப்ரிச்சியான விடை பெற்று, ஸோ அவற்றை நான் விடை கேட்குறேன், நான் போயிட்டு வரட்டமான்னு கேட்குறேன். ஸோ அவற்றை விடை பெற்று நிர்யயவ் கிளம்பினான். தத்திர மந்திரிபிகி பரிவாரித்தகா மந்திரிகள் புடைசூழ பரிவாரம்னு எல்லா பரிவாரங்களோடு கிளம்பி போகிறான். எல்லாரும் வந்து காலையை கூட்டின்னு போகிறதுக்கு. ஸோ எல்லாரும் புடைசூழ அவன் கிளம்பினான். सम्प्राप्य च निजं राज्यं दारान् स्वजनबान्धवान् बुभुजे पृथिवीं सर्वां ततः सागरमेकलाम्. ஸோ நிஜம் ராஜ்யம் சம்பிராப்பிய தன்னுடைய ஒரிஜினல் நிஜம்னா தன்னுடைய அந்த ராஜ்யத்தை சம்பிராப்பிய நன்றாக அடைந்து தன்னுடைய இது மனைவி எல்லாருமே அடைஞ்சிட்டான். ஸோ எல்லாருமே அங்கே இருந்திருக்கா. ஸோ மனைவிகள் தாரான ஒரு பண்டாட்டில் நிறைய பேர் இருந்திருக்கா. ஸ்வஜன பாந்தவான் தன்னுடைய ஆட்கள் தன்னுடைய சொந்தம் பந்தம் எல்லாம் கிடச்சிருது அவனுக்கு. புபுஜே பிருத்திவீம் சர்வாம் அப்படி சக்கரவர்த்தியாக இருக்கான், மொத்த ராஜ்யத்தை அப்படி அவன் ராஜாவாக இருக்கான். அப்படி சர்வாம் பிருத்திவீம் முழு பூமியையும் புபுஜே அனுபவித்தான், ஆண்டான். தத சாகர மேகலாம் சாகரம் தான் எல்லையாம், மேகலைன்னு என்னது அந்த அர்நாள் கொடின்னு சொல்ல மாட்டோமா, அதை மாதிரி சாகரத்தையே எல்லையாக கொண்ட முழு பூமியையும் அவன் ராஜாவாக ஆண்டான், அனுபவித்தான். सम्प्राप्य च निजं राज्यं दारान् स्वजनबान्धवान् बुभुजे पृथिवीं सर्वां ततः सागरमेकलाम्. वैश्यो अपि ज्ञानम् आसाद्य मुक्तसङ्गः समन्ततः काल अतिवाहनं तत्र मुक्तबन्धश्चकारः तीर्थेषु विचरन् गायन् भगवत्या गुणानत. ஸோ இப்போ வைஷ்யனோட கதை சொல்கிறார். ஞானம் ஆசாத்தியா அவனுக்கு ஞானம் கிடச்சிருத்தோம். ஸோ ஞானம் கிடச்சி
முக்த சங்கக அவனுக்கு வந்து இந்த பற்றெல்லாம் விட்டுட்டான். சங்கம்னா பற்று, எல்லாம் இது அது வேணும் அது வேணும் ஆள்கள் வேணும்லாம் நினச்சதெல்லாம் விட்டுட்டான். முக்த சங்கக சங்கத்தை விட்டு சமந்ததக நாலாபுரம் எதுலையுமே அவனுக்கு அட்டாச்மெண்ட் இல்லை. இது வேணும் அது வேணும் எந்த ஆசையுமே இல்லை அவனுக்கு. அப்படி ஞானத்தை அடைந்து கால அதிவாகனம் தத்ர, அதாவது காலத்தை போக்குறான். எப்படி சாகிறது தான் நினச்ச நேரத்தில் சாகலாம் முடியாது. அதனால உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். ஜீவன் முக்தனை ஆயிட்டான் அவன். ஜீவிக்கிற நிலையிலேயே முக்தி நிலைமை அடைஞ்சிட்டான். ஆனாலும் அந்த தேகம் முடியறது வரைக்கும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு கால அதிவாகனது ஹீ ஸ்பெண்ட் டைம், காலத்தை கழித்தான். தத்ர முக்த பந்தக பந்தங்கள் எல்லாம் அறுத்து சகாரக அப்படி செய்தான். அப்படி காலத்தை கழிச்சுட்டு இருக்கான் அவன். தீர்த்தேஷு எப்படி கழிக்கிறான்னு கேட்டால் தீர்த்தங்களுக்கெல்லாம் போகிறான். தீர்த்த யாத்திரை போகிறான். எல்லா இடத்துக்கும் போய் தீர்த்த யாத்திரை பண்ணி விசரன் அங்கு சுற்றி காயன் பகவத்யாக குணானத பகவதியோட பாட்டுக்களை எல்லாம் பாடி ஆடி கொண்டாடிண்டு அவன் காலத்தை கழித்தான். कथितं देव्याः चरितं परम अद्भुतम् आराधन फलप्राप्तिः यथावत् रूपवैश्ययोः. ஸோ தேவியாக சரிதம், தேவியுடைய இந்த கதை பரம அத்புதம், ரொம்ப அற்புதமான இந்த கதை. ஏத்தே கதிதம் சொல்லிட்டேன்ப்பா ஜனமேஜியா, தேவியோடைய கதையை நான் இவருக்கு சொல்லிட்டேன். ஆராதன ஃபலப்பிராப்திக்கு தேவியை ஆராதிச்சால் எப்பேற்பட்ட பலன் கிடைக்குங்கிறதையும் உனக்கு சொல்லியிருக்கேன். யதாவத்து உள்ளது உள்ளபடி, யதாவத்துனா உள்ளது உள்ளபடி. பூபா வைஷ்யயோகம், அந்த பூபா அந்த ராஜாக்கும் எப்படி பலன் கிடைச்சிது, அந்த வைஷ்யனுக்கு எப்படி பலன் கிடைச்சிது அப்படிங்கிற கதையை நான் உனக்கு சொல்லிட்டேன். இப்போ எதுக்கு வியாசர் வந்திருக்கார், ஜனமேஜயன்ற சர்ப்பயாகம் பண்ணி அவரை சர்ப்பயாகத்துலேருந்து நிறுத்தியிருந்தார். ஆஸ்திகர் வந்து நிறுத்திவிட்டார், சர்ப்பயாகம் பண்ணாதே போரும், எல்லா சர்ப்பங்களையும் கொல்லாதேன்னு சொன்ன உடனே நிறுத்தினான். அந்த சமயத்தில் வியாசர் வந்து அவனுக்கு வந்து நல்லதெல்லாம் போதிச்சுக்கும் போது தேவியோட கதையை கேட்டுண்டு, உங்கள் அப்பாவை நீ வந்து மோட்சத்துக்கு அனுப்பணும், இந்த சர்ப்பயாகம் பண்ணி பாவத்தை சம்பாதிச்சிருக்கேன், உங்கள் அப்பா மோட்சம் போக வேண்டாமாங்கிறதுக்கு அவசரம் தான் சொல்லியிருக்கார். அப்போ தேவியோட கதை அங்கே தான் வருது. தேவியோடைய கதையை நீ கேட்டுட்டு தேவியோட யாகமெல்லாம் பண்ணினா உனக்கு உங்கள் அப்பாவை மோட்சத்துக்கு அனுப்பலாம், அதுதான் பண்ணணும், தவிர சர்ப்பயாகமெல்லாம் பண்ணாதே சொல்கிறதுக்கு வந்திருக்காரு வியாசர். दैत्यानाम् हननं प्रोक्तं भ्रातुर्भावः तथा शुभः एवं प्रभावा सा देवी भक्तानाम् अभयप्रदा. ஸோ தைத்தியானாம் ஹனனம், ஹனனம்னா கொல்வதல். ஸோ தைத்தியர்களுடைய வதம், அசுரர்களுடைய வதத்தை பற்றி நான் உனக்கு சொல்லிட்டேன். தேவி எப்படி வந்து அசுரர்களை வதம் பண்ணினான்னு சொல்லியிருக்கேன். ததா சுபகா பிராதுர்பாவக, அவள் நினச்ச நேரத்தில் தேவர்களுக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு வேண்டி எப்படி அவள் தோன்றறா. பிராதுர்பவம்னு இது தோன்றுறது, எப்படி அவள் தோன்றி வரா. ஏன்னா முதல்ல சிவன் விஷ்ணு எல்லாருமே தோத்து ஓடி போயிட்டா. தேவர்கள்லாம் குகையில் போய் வாழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவள் தேவியை வேண்டி தான் தேவி அவளுக்கு வேண்டி இதோ பண்ணினான். ஸோ அவளுடைய பிராதுர்பாவம், அதை தோன்றுதலை பற்றி சொல்லிட்டேன். ஏவம் பிரபாவா சா தேவி, இப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையவளப்பா அந்த தேவி. பக்தானாம் அபயப்பிரதா, பக்தர்களுக்கு அபயத்தை கொடுக்கக்கூடியவள், பக்தருடைய பயத்தெல்லாம் நீக்கக்கூடியவள். यः शृणोति नरः नित्यं वेदसाख्यानम् उत्तमं सम्प्राप्नोति नरः सत्यं संसार सुखम् अद्भुतम्. யார் ஒருத்தன் நரக யக நரக எந்த ஒரு மனிதன் சுணோத்தி இதை கேட்குறானோ, நித்தியம் ஏததாக்கியானம், நித்தியமே இந்த பிரசங்கத்தெல்லாம் இந்த தேவியோடைய சரித்திரத்தை யார் கேட்கிறானோ, உத்தமமான சரித்திரத்தை, சம்பிராப்னோதி நரக சத்தியம் சம்சார சுகம் அத்புதம். ஸோ சத்தியமாக சொல்கிறேன்ப்பா, சம்சாரத்தில் நல்ல ஒரு அற்புதமான சுகத்தை அவன் அடைவான். சம்பிராப்னோதி, அவன் அடைவான், அதில் சந்தேகமே வேண்டாம், சத்தியம் அப்படிங்கிறார் வியாசர். संसार
ज्ञानदं चैव कीर्तिदं सुखदं तथा पावनं श्रवणात् नूनम् एतत् आख्यानम् अद्भुतम्. ஸோ இந்த இந்த ஆக்கியானங்கிறது இந்த கதை, இந்த ஒரு அனக்டோட்னு சொல்ல மாட்டோமா, அந்த மாதிரி உள்ள ஆக்கியானங்கள் தேவியோடைய கதையை ஞானத்தை கொடுக்கக்கூடியது, மோட்சதம் இந்த சம்சாரத்திலேருந்து விடுதலை அடைக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, கீர்த்திதம் புகழை கொடுக்கக்கூடியது, சுகத்தை கொடுக்கக்கூடியது, ததா பாவனம் புனிதப்படுத்தும், மனசில் உள்ள அழுக்கெல்லாம் நீக்கி மனசை புனிதப்படுத்தும், ஸ்ரவணாத் கேட்டாலே வரும், சொல்லணுங்கிறதுலே கேட்டால் கூட வரும், நூனம் நிச்சயமாக ஏத்தது ஆக்கியானம் அத்புதம், எப்படிப்பட்ட ஆக்கியானமாக்கும் இது அற்புதமான ஒரு கதை, இது யார் கேட்டாலும் அவளுக்கெல்லாம் புகழ் பெருமை எல்லாமே வரும். अखिलार्थप्रदं नृणां सर्वधर्मसमावृतं धर्मार्थकाममोक्षाणां कारणं परमं मतम्. ஸோ அகில அர்த்தப்பிரதம், அர்த்தம்னு புருஷார்த்தங்கள், 4 விதமான புருஷார்த்தங்கள் 4மே கொடுக்கும், இந்த லோகத்தில் கொடுக்கக்கூடிய தர்ம அர்த்த காமத்தை கொடுக்கும், செத்தப்புறம் மோட்சத்தை கொடுக்கும், அப்படிப்பட்ட அந்த நிருணாம் எல்லா மனிதர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும், சர்வ தர்ம சமாவிருத்தம் எல்லா தர்மமும் இதில் இருக்குது. ஸோ யுத்த தர்மத்தில் எல்லாமே இருக்குதுல்ல, எப்படி தேவி வந்தா, எந்த மாதிரி யுத்தம் பண்ணினா எல்லாமே இருக்குது, அப்படிப்பட்ட தர்மத்தை சொல்லக்கூடியது, சமாவிருத்தம் தர்மத்தால் முடியது, தர்ம அர்த்த காம மோக்ஷானாம் காரணம், இந்த 4 புருஷார்த்தங்களுக்கு காரணமானது இந்த கதையை கேட்டாலே அதெல்லாம் கிடைக்கும், அதுக்கு காரணமானது இந்த கதை, பரமம் மதம் என்னுடைய கருத்து இதுதான் அப்படின்னு வியாசர் சொல்கிறார். ஸோ இதுக்கெல்லாம் உனக்கு புருஷார்த்தம் கிடைக்கணுமா, இந்த தேவியோட சரித்திரத்தை கேளு அல்லது சொல்லு, சொன்னால் ரெண்டும் உனக்கு நல்லது கிடைக்கும் சொல்கிறேன். उवाच जनने जयेन राज्ञा असौ पृष्टः सत्यवती सुतः उवाच संहितां दिव्यां व्यासः सर्वार्थतत्त्ववित्. இப்போ சூதர் சொல்கிறார், யார் எங்கள் நைமிஷாரண்யத்துக்கு போயிடணும். இப்போது வியாசர் நடுவில் வரார், இந்த கதையெல்லாம் மொத்தமாக ஆரம்பிக்கிறது அங்கே நைமிஷாரண்யத்தில் சூத பௌராணிகர்கள்ட்ட சௌனகாதி முனிவர்கள் கதை கேட்டுருக்கா. ஸோ நைமிஷாரண்யத்தில் சூதர் அங்கே சொல்லிட்டு இருக்கார், ராஜ்ஞா அசௌ ஜனமே ஜெயேன ராஜாவால், அந்த ராஜாவால் எந்த ராஜா, ஜனமே ஜெயன் என்ற ராஜாவால் சத்தியவதி சுதக பிருஷ்டக, சத்தியவதியுடைய பிள்ளையான வியாசர் இவ்வாறு கேட்கப்பட்டு, யார் ஜனமே ஜெயனுக்கு மொத்த கதையும் சொல்லிட்டு இருந்தார் வியாசர். அதை கேட்டு உவாச்ச சம்ஹிதாம் திவ்யாம் சம்ஹிதாம், சம்ஹிதைங்கிறது என்னது, அந்த புராணங்களில் வரக்கூடிய அந்த கதைகளெல்லாம் சம்ஹிதைகள்னு சொல்கிறோம், நம்ம வேதத்துலேயும் சம்ஹிதைகள் வரும். ஸோ சம்ஹிதைனா அந்தந்த கான்டெக்ஸ்டில் அதை பிரித்து கொடுக்கக்கூடியது. ஸோ அப்படி அந்த சம்ஹிதாம் திவ்யாம் சம்ஹிதாம், தேவியோடு சம்பந்தப்பட்ட அந்த திவ்யமான அந்த சம்ஹிதையை கொடுத்தார் யார், வியாசர் ஜனமேஜனுக்கு கொடுத்தார். வியாசக சர்வார்த்த தத்துவவித்து, எல்லாவற்றையும் உள்ளது உள்ளபடி தத்துவத்தை அறிந்த அந்த வியாசர் அந்த ஜனமேஜனுக்கு இதை கொடுத்தார்னு சொல்றார். சரிதம் சண்டிகாயாः शुद्धदैत्यवदाश्रुतं कथयामास भगवान् कृष्णः कारुणिकः मुनिः इति वः कथितः सारः पुराणानां मुनीश्वराः. சண்டிகாயாக தூ சரிதம், சண்டிகா தேவியுடைய இந்த கதையை, இந்த சரித்திரத்தை சும்ப தைத்திய வத ஆசிரிதம், சும்பனையும் நிசும்பன் எல்லாம் அவளெல்லாம் கொன்ற அந்த அசுரர்களை கொன்ற அந்த வதத்தோடு சம்பந்தப்பட்ட, ஸோ அதை ஆதாரமாக கொண்ட அந்த சண்டிகையுடைய கதையை சொல்லியாச்சு. கதையாமாச பகவான் கிருஷ்ணன் இங்கே வியாசர். இந்த கிருஷ்ணங்கிறதுக்கு 3 பேர் உண்டு, யார், வியாசர், அர்ஜுனன், கிருஷ்ணன். ஸோ இந்த இடத்துல கிருஷ்ண துவைபாயினர்னு பேர்லேயே அவருக்கு தீபத்தில் பிறந்ததுனால கிருஷ்ண துவைபாயினர், கருப்பாக இருக்கார், கிருஷ்ணன்னு பேர். ஸோ அந்த பகவான் கிருஷ்ணகன்னு இங்கே வியாசர் இந்த கதையை காருணிக்காக ரொம்ப கருணை நிறைந்த அந்த முனிவர் இந்த ஜனமேஜயனுக்கு இதை சொல்லிக் கொடுத்தார். எதுக்கு, அவள் அப்பாவை கரையேற்றுறதுக்கு ஒரு வழி காட்டுறார். நீ தேவியோட இதை பண்ணு, தியானம் பண்ணு, தேவியோட ஹோமத்தெல்லாம் பண்ணு, உங்கள் அப்பா நல்ல கதி அடைவார், பரீட்சத்துக்கு நல்ல கதி கிடைக்குங்கிறதுக்கு வேண்டி கருணையோடு சொல்லியிருக்கார்.
இதேவக கதிதக சாரக. ஸோ புராணானாம் சாரம், புராணங்களிலே சாரமான புராணமான இந்த தேவி புராணத்தை, இந்த ஒரு சாரமான புராணத்தை வக கதிதக முனீஸ்வராக, ஏ சௌனகாதி முனிவர்களே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சூதர் சொல்கிறாருங்க. चरितं चण्डिकायाः तु शुम्भदैत्यवद आश्रितं कथयामास भगवान् कृष्णः कारुणिकः मुनिः इतीवः कथितः सारः पुराणानां मुनीश्वराः इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां पंचमस्कन्धे सुरदराज समाधि वैद्ययोः देवी भक्त्येष्ट प्राप्ति वर्णनं नाम पंचत्रिंशोऽध्यायः। सर्वं जगदाम्बार्पणमस्तु। पंचमस्कन्ध समाप्तः। पंचमस्कन्ध समाप्तः। अथ षष्ठस्कन्धः। अथ प्रथमोऽध्यायः। ऋषय ऊचुः सूत सूत महाभाग मिष्टं ते वचनामृतं न तृप्ताः स्मः वयं पीत्वा द्वैपायनकृतं शुभम्. இப்போ ரிஷிகள் யார், சௌனகாதி முனிவர்கள். இப்போ வந்து சூதர் முடிச்சிருக்காருங்க. அப்போது அங்கே நைமிஷாரண்யத்தில் அந்த ரிஷிகள்லாம் சொல்கிறா, சூத மகாபாக, ஹே சூதரே பாக்கியமுடையவரே, மிஷ்டம் தே வச்சனாமிருதம். மிஷ்டம்னு நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. மிஷ்டி துவைம்பாலை கல்கட்டாவில் ஸ்வீட்டான தயிர்னு. ஸோ மிஷ்டம் தே ஒன்று ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறத. வச்சனா அமிர்தமாக இருக்குது. நீங்கள் இந்த கதையெல்லாம் சொல்ல கேட்க ஆசையாக இருக்குது எங்களுக்கு. ந திருப்தா ஸ்மக, எங்களுக்கு திருப்தியாக ஏற்படலை. இன்னும் சொல்லுவோம் கேட்டுகிட்டே இருக்கா. வயம் ந திருப்தாக ஸ்மக, நாங்கள் எங்களுக்கு திருப்தியாக ஏற்படலை. பீத்வா, ஏன்னா அமிர்தத்தை குடிக்கிறதுல என்ன யாருக்கு திருப்தியாக ஏற்படும், இன்னும் குடிக்கலாம் தோன்றது. ஸோ பீத்வா துவைபாயன கிருதம் சுபம். துவைபாயனர் யார்? துவைபாயனம் யார்? வியாசர். வியாசரால் செய்யப்பட்ட இந்த புராணத்தை கேட்கறதுல எங்களுக்கு திருப்தியை வரல, இன்னும் சொல்லுங்கோன்னு கேட்குறா சௌனகாதி முனிவர்கள். पुनः त्वां प्रष्टुमिच्छामः कथां पौराणिकीं शुभां वेदे अपि कथितां रम्यां प्रसिद्धां पापनाशिनीं. புனக துவாம், மீண்டும் உங்களை நாங்கள் கேட்கிறோம். பிரஷ்டு விச்சாமக, கேட்கறதுக்கு ஆசைப்படுறோம் நாங்கள்லாம். கதாம் பௌராணிகையும் சுபாம், புராணமான கதை இது. இந்த புராண கதையை, சோபனமான கதையை நாங்கள் மீண்டும் கேட்க விரும்புகிறோம். வேதே அப்படி கதிதாம் ரம்யாம், வேதத்திலேயும் இதோட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ வேதத்திலே சொல்லப்பட்ட கதை பிரசித்தியான கதை, பாபநாசினி, பாபத்தை தொலைக்கக்கூடிய, நாசம் பண்ணக்கூடிய கதை, அதை மீண்டும் கேட்க விரும்புகிறோம்னு சொல்கிறான். वृत्तासुर इति ख्यातः वीर्यवान् त्वष्टुः आत्मजः स कथं निगतः संख्ये वासवेन महात्मना. ஸோ விருத்ராசுரனுடைய கதை வருது. நம்ம பாகவத்தில் பார்க்குறோச்சே தேவியெல்லாம் அங்கே வரவே மாட்டான். விருத்தாசுரனும் இந்திரனும் சண்டை போடுற இடத்துல கிருஷ்ணர் மாத்திரம்தான் வருவார், ததிச்சி முனிவர் வருவார், அவள்லாம் தான் வருவாளே தவிர தேவியை பற்றி அங்கே வராது. ஆனால் இது வந்து தேவி பாகவதத்தினால தேவி வருவா. இந்த விருத்ராசுர வதத்துக்கு இதெல்லாம் யுகபேதம். ஒரு யுகத்தில் எப்படி நடக்கிறதோ அது மாதிரி வருது. இந்த தேவி பாகவதம் வரும்போது தேவி வரா, இந்த விருத்ராசுர வதத்தை சம்மந்தப்பட்டு வராமல். ஸோ விருத்ராசுர இதிக்காதக, விருத்ரன் என்று ஒரு அசுரன் இருந்தான், ரொம்ப புகழ்பெற்ற அசுரன். வீரியம் பொருந்தியவன், வீரியவான், பல பராக்கிரமம் மிகுந்தவன். தொஷ்டுகு ஆத்மஜக, தொஷ்டாவுடைய பிள்ளையாக வந்தவன். ச கதம் நிகதக, அவன் எவ்வாறு கொல்லப்பட்டான் கேட்குறாவா. சங்கே, போரில் அவன் எவ்வாறு கொல்லப்பட்டான். வாசவேன மகாத்மன, வாசவன் யார்? இந்திரன். ஸோ இந்திரனால் அந்த விருத்தாசுரன் எப்படி கொல்லப்பட்டான், அந்த கதையை சொல்லுங்கோன்னு கேட்குறா முனிவர்கள். त्वष्टा वै सुरपक्षी
सुरपच्यः तत्पुत्रः बलवत्तरः शक्रेण घातितः कस्मात् ब्रह्मयोनिः महाबलः. ஸோ சுரபட்சியக தேவர்களுடைய கூட்டத்தில் உள்ளவர். அவர் வந்து தொஷ்டாங்கிறவர் சுரபட்சியக தேவர்களுடைய பட்சத்தில் இருக்கக்கூடியவர். அவருடைய பிள்ளை தத்புத்திரக, அவருடைய பிள்ளை பலவத்தரக, ரொம்ப பலசாலியான ஒரு பிள்ளை. சக்கரேன காதிதக, சக்கரன் இந்திரனால் கொல்லப்பட்டான். யார்? அந்த விஸ்வரூபன். ஸோ விஸ்வரூபனை கொன்னதுக்கப்புறம் தான் விருத்ராசுரன் வரப்போகிறான். அதனால இவர் சொல்கிறார், இந்த சூதர் சொல்கிறார், சாரி இவாளை சொல்லிட்டு இருக்கான். இந்த கதையெல்லாம் அவளுக்கு தெரியுது. ஸோ சக்கரேன காதிதக கொல்லப்பட்டான். அந்த விஸ்வரூபன் தொஷ்டாவுடைய பிள்ளையாகப்பட்டவன், பலசாலியான அவன் இந்திரனால் கொல்லப்பட்டான். கஸ்மாத், எப்படி, எவ்வாறு கொல்லப்பட்டான், எதனால் கொல்லப்பட்டான்? கஸ்மாத் பிரம்மயோனி மகாபலக, பிராமண குழந்தை. அந்த விஸ்வரூபன் பிராமணன். ஸோ தொஷ்டாவுடைய பிள்ளை. தொஷ்டாங்கிறது சூரியன் இல்லையா, ஒரு ஒன் ஆஃப் தி சூரியனுக்கு தொஷ்டான்னு பேர். 12 சூரியன் இருக்கா, அதில் ஒரு சூரியனுக்கு பேர் தொஷ்டா. ஸோ அந்த பிராமணனாக பிறந்த அந்த விஸ்வரூபன் மகாபலமுடையவன் கஸ்மாத் காதிதக, ஏன் கொல்லப்பட்டான், எதனால் கொல்லப்பட்டான்? शक्रेण घातितः कस्मात् ब्रह्मयोनिः महाबलः. देवाः सत्त्वगुण उत्पन्नाः मानुषाः राजसाः स्मृताः तिर्यञ्च तामसाः प्रोक्ताः पुराण आगमवादिभिः. தேவர்கள் வந்து அப்படிலாம் சட்டுலாம் கொல்லக்கூடாது. ஏன்னா அவர்களாம் சத்துவகுணம் உற்பன்னாக சத்துவகுணத்தோடு தோன்றியவர்கள். தேவர்கள் வந்து நம்ம மனிதர்கள்லாம் ரஜோகுணத்தோடு தோன்றியவர்கள். நம்மளாம் ரஜோகுணம், கோபம், தாபம்லாம் நமக்கு நிறைய உண்டு, ஆசை கோபம்லாம் நிறைய உண்டு. ஆனால் தேவர்கள் சொல்லும்போது சத்துவகுணம் உற்பன்னாக சத்துவகுணத்தோடு தோன்றியவர்கள்னு சொல்கிறான். மனிதர்கள் ராஜசாக, மனிதர்கள் ரஜோகுணத்தோடு தோன்றியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸ்மிருதாக, ஸ்மிருதியில் அப்படி தான் சொல்கிறது. திரியஞ்சகன்னா அனிமல்ஸு. ஸோ அனிமல்ஸ் குறுக்கே வளரக்கூடியவை. தாமசாக புரோக்தாக, அவைகளெல்லாம் தாமச குணம், ஹிம்சை குணம், அந்த குணத்தோடு தோன்றியவைகள் என்று சொல்லப்படுகிறது. புராண ஆகமவாதிவிகி, புராணங்களையும் ஆகமங்களையும் அறிந்தவர்கள் இவ்வாறு தான் சொல்கிறார்கள். அப்படி சத்துவகுணத்தோடு தோன்றியவன் ஒரு பிராமணனை கொன்னா பிரம்மத்தி தோஷம் வராதா? அவன் ஏன் கொன்னான்னு கேட்குறான். विरोधो अत्र महान् भाति नूनं शतमकेनः चलेन बलवान् वृत्रः शक्रेण विनिपातितः. ஸோ விரோதோத்திர மகான் பாதி, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த இந்த இது இந்த கட்டிலே வரலையே, சத்துவகுணம் இல்லையே அவனுக்கு, தேவனுக்கு, அந்த இந்திரனுக்கு. ஸோ விரோதம் தோன்றது அதில். மகான் பாதி, மகான் விரோதமாக தோன்றது எனக்கு. நூனம் சதமகேனக சலேன, அந்த சதமகன் 100 யாகங்களை செய்தால் தான் இந்திர பதவி. சதமகன்னு பேர், அதனால இந்திரனுக்கு சதமகன்னு பேர், 100 யாகங்களை செய்தவன் அப்படிங்கிற அர்த்தத்தில். ஸோ இந்திரன் வந்து சலேன பலவான் விருத்திரக, அதாவது பலவானான விருத்திரனை வஞ்சகமாக கொன்னான், சாதாரணமாக கொல்லலை. சக்கரேன வினிபாத்தித்தக, அந்த சக்கரன் அந்த இந்திரனால் வஞ்சகமாக அந்த விருத்ராசுரன் கொல்லப்பட்டானே, அது ரொம்ப ஆச்சரியமா இல்லையா? ரொம்ப விரோதமாக தோணலையா? சத்துவகுணத்தோடு இருக்கவன் எப்படி கொல்லலாம் அப்படின்னு கேட்குறான். प्रेरयिता तत्र स तु सत्वदरः परः प्रविष्टः पविमध्ये च तत्सत्वना भगवान् प्रभुः मत्सा इद भगवान् விஷ்ணு பிரேரயிதா தத்ரா, பிரேரயித்தன தூண்டினார். விஷ்ணு தூண்டி தான் இந்த இந்திரன் வந்து கொண்டார். விருத்ராசுரனை கொல்றதுக்கு விஷ்ணு தூண்டுதலாக இருந்தார். பிரேரயிதா, தூண்டுகோலாக இருந்தார். தத்ர சத்து சத்வதரக பரக, அவர் இருக்கிறதுலே சத்துவகுணம் ஜாஸ்தி உடையவர். உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய விஷ்ணு சத்துவகுணத்தோடு ஆதாரமாக இருக்கக்கூடியவர். அவர் தூண்டியாக்க இந்த அப்படி கொண்டான் இந்த இந்திரன். பிரவிஷ்டகா பவி மத்தியே, ஆறு அந்த விஷ்ணு என்ன பண்ணினார்? பவின்னு சொன்னால் வஜ்ராயுதத்துக்கு பவின்னு பேர். குலிஷம், வஜ்ராயுதம், பவி எல்லாம் ஒரே அர்த்தம், இந்திரனுடைய ஆயுதம். ஸோ அந்த இந்திரனுடைய ஆயுதத்துக்குள்ள பிரவிஷ்டக விஷ்ணு நுழைஞ்சுட்டார்.
நான் வந்து உன்னோட ஆயுதத்தில் நுழைஞ்சு பலத்தோடு இருக்கேன், நான் எல்லாரும் சேர்ந்து தான் கொல்ல முடியும் விருத்தராசுரனுக்கு சொல்லி தூண்டி விட்டார் அவர். சத்மனா பகவான் பிரபு, வஞ்சகத்தால் அந்த பகவான் பிரபுவான விஷ்ணு அவ்வாறு பண்ணினார். சந்திம் விதாய ஒப்பந்தம் பண்ணிண்டு, நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிப்பான். அந்த கதையெல்லாம் பின்னாடி வருது. ஸோ அந்த விருத்திரனும் அந்த இந்திரனுமா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிவிட்டு சந்திம் விதாய ஒப்பந்தம் செய்து கொண்டு விதாயன்னு செய்து கொண்டு சத்தியம் உத்ருஜ்ய சத்தியத்தை விட்டுட்டான். அந்த தான் பண்ணின சத்தியத்தை தொலைத்து விட்டு சாஹி ஏவம் மந்திரிதக அசோ மகாபலக. ஸோ அந்த விருத்ராசுரனை மந்திராலோசனை பண்ணி அவனை 4 ரிஷிகளெல்லாம் அனுப்பிச்சு அவன் சட்டுனை நம்ப மாட்டான். இந்திரனெல்லாம் விருத்ராசுரன்லாம் சட்டுனை நம்ப மாட்டான். ஆனால் மந்திராலோசனை பண்ணி அந்த ரிஷிகளெல்லாம் அனுப்பி அப்படி மந்திரிதக மகாபலக மந்திராலோசனைக்கு உட்படுத்தி அந்த விருத்ராசுரனை நம்ப வச்சு ஹரிப்யாம் 2 ஹரி, ஒரு ஹரி விஷ்ணு, இன்னொரு ஹரி இந்திரன். ஸோ ஹரிப்யாம் விஷ்ணுவும் இந்திரனும் சேர்ந்து கொண்டு ஜலபேனேன சாத்திதக ஜலத்தோட நுரையால் கொல்லப்பட்டார்கள். நம்ம முன்னாடி படித்தது இந்திரன் வந்து ஜலத்தோட நுரையால் யாரை கொண்டான்? முன்னாடி கொள்றதுக்கு அவனுக்கு இது பேனேன அந்த வாட்டரோட நுரையை வச்சு கொண்டான்னு. அது உலர்ந்ததும் இல்லை ஈரமும் இல்லைங்கிற ஒரு ஐட்டம். அதனால நமுச்சியை கொண்டான்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ இந்த பர்டிகுலர் கான்டெக்ஸ்டில் விருத்ராசுரனை நமுச்சியை மாதிரி அந்த பேனான்னு சொன்னா நுரை, ஜலத்துலே வரக்கூடிய அந்த நுரையினால் கொன்றான் அப்படின்னு சொல்கிறான். இந்திரேண ஹரிணா கிமேதத்சுதா சாஹசம் மகாந்தோ அபீச்ச மோகேன வஞ்சிதாஹ பாபபுத்தயஹ. கிமேதத் சூத, சூதன்னா சூத பௌராணிகர் கதை சொல்கிறவர். அவற்றெல்லாம் பேசிட்டு இருக்கா, ரிஷிகள்லேயே அந்த கதையெல்லாம் கேட்டுருக்கா. கிருதம் இந்திரேன ஹரிணா, அந்த இந்திரன்கப்பட்ட அந்த ஹரியால் கிருதம் இந்திரேன ஹரிணா கிமேதத், ஹரினான இங்கே விஷ்ணுவாலும் இந்திரனாலும் கிருதம் ஏன் இப்படி பண்ணினா, கிம் ஏத்தத்து சூத சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணினாவா இந்த விருத்ராசன் இப்படி கொன்னா, சாகசம் இந்த சாகசத்தை ஏன் பண்ணினார்கள். மகாந்தக அபி, மகான்களவானா சாதாரண ஆள்கள் கிடையாது, சத்துவத்தோடு கூடியவர்கள். அப்படி மகான்களாக இருந்தவர்கள் கூட மோகேன ஒரு அஜ்ஞானத்தினால மோகத்துக்கு ஆட்பட்டு வஞ்சிக்கப்பட்டார்கள். அது தேவி மாயையை போட்டு மூடிவிடுறான். ஸோ அப்படி மாயங்கிறதுனால மூழ்கி மோகத்தில் ஆழ்ந்து வஞ்சிக்கப்பட்டார்கள். பாப புத்தையக பாபத்தோடு உள்ள புத்தியுடையவர்களாக ஏன் அப்படி ஆனார்கள்னு கேட்குறான். அந்யாயவர்த்தினஹ அத்யர்த்தம் பவந்தி சுரசத்தமாஹ சதாசாரேண யுக்தேன தேவாஹ சிஷ்டத்வம் ஆகதாஹ. ஸோ அந்நியாயவர்த்தினக அத்தியர்த்தம் அந்நியாயவர்த்தினக அத்தியர்த்தம் ரொம்ப ரொம்ப அந்நியாயம், அந்நியாயத்தில் ஈடுபட்டார்கள். பவந்தி சுரசத்தமாக, இப்படி தேவர்கள் கூட சுரசத்தமாக, தேவர்களுக்கு அப்படி உத்தமர்கள் கூட இப்படி அந்நியாயத்தில் போவாளா? பயங்கரமான அத்தியர்த்தமான அந்நியாயம் இல்லையா இது? சதாச்சாரேன யுக்தேன தேவாக, அவர்களுக்கு நல்லொழுக்கம் பிடிக்கணும்னு சொல்லியிருக்கு. தேவர்கள்னாலே நல்லொழுக்கத்தினால தான் அந்த பதவியே வருது அவளுக்கு. ஒரு ஜெய விஜயர்களோட போஸ்ட் கிடைக்கணும்னா எப்பேற்பட்ட ஒரு தபஸ் பண்ணி அவள் இந்த அந்தரலோகத்தில் போய் பகவானுக்கே ஒரு கேட் கீப்பராக இருந்திருக்கணும். அப்படிப்பட்டவர்கள், அப்படி தேவர்கள்லாம் சதாச்சாரத்தினால கூடியவர்கள். சிஷ்டத்துவம் ஆகதாக, சிஷ்டத்துவம்னு சொன்னானது சிஸ்டர்கள்னு சொல்ல மாட்டோமா, நல்லவர்கள். அதாவது சிஷ்டம்னா சிட்டையாக
நடக்கக்கூடியவர்கள், அதான் சிஷ்டர்கள். ஸோ அப்படி சிஷ்டத்துவமாகதாக, அப்படி சிஷ்டர்களாக, அப்படி நல்லபடியாக சதாச்சாரத்தினால் அடைந்த போஸ்ட் தேவர்கள்ங்கிற போஸ்ட்டு, அப்படி அத்தியர்த்தம் அநியாயத்தில் ஏன் போனா? सदाचारेण युक्तेन देवाः शिष्टत्वम् आगताः एवं विशिष्टधर्मेण शिष्टत्वं कीदृशं पुनः हत्वा वृत्रं तु विश्वस्तं शक्रेण सद्मना पुनः. ஸோ ஏவம் சிஷ்டத்துவம் விசிஷ்ட தர்மேன கீதிருஷம் புனக. ஸோ விசேஷமான தர்மத்தில் பார்த்தா கூட இது ஒரு சிஷ்ட தர்மமாக ஆகுமான்னு கேட்குறா. இது ஒரு சிஷ்டர்கள் செய்யக்கூடிய காரியமா, நல்லவர்கள் செய்யக்கூடிய காரியமா? கீதிருஷம் புனக, எப்படி இதை இந்த தர்மத்தில் கொண்டு முடியும்? இந்த சிஷ்டர்கள்னு சொல்ல முடியும் எப்படி தேவர்களா? ஸோ விஸ்வஸ்தம் விருத்திரம் ஹத்வா, அதாவது விஸ்வஸ்தம்னா விஸ்வாசம் கொடுத்து, அவருடைய நம்பிக்கையோடு உட்காண்டிருக்கான். இவன் ஒன்றும் நம்மளை பண்ண மாட்டான்னு அப்படி உட்காந்து ஆயாசமாக உட்காண்டிருக்கான் விருத்ராசுரன். அப்படி விஸ்வசிக்கப்பட்டு இருந்த அந்த விருத்திரனை ஹத்வா கொன்று சக்கரேன சத்மனா புனக, அதுவும் சக்கரனால இந்திரனால பஞ்சகத்தால் மீண்டும் எப்படி அவன் கொல்லப்பட்டான்னு கேட்குறான். கேள்வியாக கேட்டுன்னு இருக்கான். प्राप्तं पापफलं नो वा ब्रह्महत्या समुद्भवं किञ्च त्वया पुरा प्रोक्तं वृत्तासुरवधः कृतः. श्रीदेव्या इति तच्चापि श्रीदेव्या इति तच्चापि चित्तं मोहयति इह नः. ஸோ பிராப்தம் பாபபலம் நவா, அவனுக்கு பாவம் பண்ணினானே அதுக்கு பலன் கிடச்சிதா இல்லையா கேட்குறான். யார்? சவுனகாதி முனிவர்கள் சூதரை பார்த்து கேட்குறா. அந்த இந்திரன் இப்படி தப்பு பண்ணினவனுக்கு பாபத்தோட பலன் கிடச்சிதா இல்லையா? நவா பிரம்மஹத்யா சமுத்பவம், இது பிராமண கொலை, அதனால பிரம்மஹத்யா தோஷம் அது. அந்த தோஷத்தினால் ஏற்பட்ட பாவத்தை அவன் அனுபவித்தானா? கிம்ச தொயா புரா புரோக்தம் விருத்ராசுர வதக கிருத்தக, நீ முன்னாடி சொல்லியிருக்க விருத்ராசுரன் வதம் பண்ணப்பட்டது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஸ்ரீதேவியா இது தச்சாபி சித்தம் மோகயதீகனக, நீங்கள் முன்னாடி சொல்லும்போது ஸ்ரீதேவியால் விருத்ராசுரன் கொல்லப்பட்டான், தேவியால் விருத்ராசுரன் கொல்லப்பட்டான்னு முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தா இப்போ இந்திரனால விருத்ரான் கொல்லப்பட்டான்னு ஒரே மண்டை குழப்பமாக இருக்குது எங்களுக்கு. யார் தான் கொன்னான்னு கேட்குறாங்க. சித்தம் மோகயதி, மனசு குழம்பின்னு கிடக்கு. யாரு கொன்னா விருத்ராசுரனான்ட்டு கேட்குறான். शृण्वन्तु मुनयः वृत्तं वृत्तासुरवध आश्रयं यत् इन्द्रेण च सम्प्राप्तं दुःखं हत्या समुद्भवम्. यथा इन्द्रेण च सम्प्राप्तं यथा शृण्वन्तु मुनयः, சூதர் சொல்கிறார், ஆன்சர் கொடுக்குறார். என் முனிவர்களே கேளுங்கோ. விருத்தம் விருத்ராசுர வத ஆசிரியம், விருத்ராசுரன் எப்படி கொல்லப்பட்டான் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன், கேளுங்கோ. ஸோ ஹத்யா சமுத்பவம் துக்கம் சம்பிராப்தம் யதா இந்திரன, அதாவது எப்படி யதான எப்படி இந்திரனுக்கு ஹத்யா சமுத்பவம், அந்த பிராமணனை கொன்ற அந்த அதனால் ஏற்பட்ட துக்கம் சம்பிராப்தம், எப்படி அவன் அடைந்தான், அந்த துக்கத்தை எப்படி, அந்த கஷ்டத்தை அவன் எவ்வாறு அடைந்தான், எவ்வாறு அனுபவித்தான், இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன், கேளுங்கோ. रुद्रासुरवद आश्रयं यथा इन्द्रेण च सम्प्राप्तं दुःखं हत्या समुद्भवम्. एवमेव पुरा पृष्टः व्यासः सत्यवतीसुतः पारीक्षितेन राज्ञा अपि स यद्आह च तद्ब्रुवे. ஏவமேவ இவ்வாறு தான் புறா வியாசக சத்தியவதி சுதக பிருஷ்டக, அதாவது முன்னாடி சத்தியவதியோட பிள்ளையாகப்பட்ட வியாசர் கேட்கப்பட்டார். இந்த கேள்வியை இதே கேள்வி கேட்டிருக்கா. யார் கொண்டா
இந்திரன் கொண்டானா இல்லை தேவி கொண்டாளா அப்படின்னு வியாசரை பார்த்து ஏற்கனவே கேட்டிருக்கா. பாரீட்சித்தேன அதாவது பாரீட்சித்துனா ஜனமேஜயன்னு அர்த்தம். பரீட்சித்தோட பிள்ளை பாரீட்சித்து. ஸோ வசுதேவரோட பிள்ளை வாசுதேவர் கிருஷ்ணர். அது மாதிரி பரீட்சித்தோட பிள்ளை பாரீட்சித்து, அதான் ஜனமேஜயன். ஸோ ஜனமேஜயன் முன்னாடி இதே கேள்வியை சத்தியவதியோட பிள்ளையான வியாசட்ட கேட்டான். ராஜாவான ஜனமேஜயன் ச யதாக தத் ப்ருவே. அந்த வியாசர் அதுக்கு ஜனமேஜயனுக்கு என்ன பதில் சொன்னாரோ அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சூதர் சொல்கிறான். जनमेजय उवाच कथं वृत्रासुरः पूर्वं हतः मघवता मुने सहायं विष्णुम् आसाद्य चत्मना सात्विकेन ஸோ ஜனமேஜயன் இப்போ கதை இங்கே வந்துடுது. ஜனமேஜயன் வியாசர் கூட சம்வாதத்துக்கு வந்துட்டோம். நம்ம சூத்தரும் அங்கே விட்டாச்சு, நைமிஷாரண்யத்தில் விட்டு கிளம்பி வந்தாச்சுங்க. ஸோ ஜனமேஜயன்ட்டுக்கு இப்போ எங்கே அந்த சத்திரையாக நடக்கிற இடத்துல ஜனமேஜய ராஜா கிட்ட வியாசர் வந்திருக்கார். அந்த சம்வாதம் வருது. ஸோ ஜனமேஜயன் கேட்குறேன், கதம் விருத்ராசுரக, இந்த விருத்ராசுரன் எப்படி பூர்வம் ஹதகா முன்னாடி கொல்லப்பட்டான், மகவதா முனே மகவான் இந்திரனால், மகவான இந்திரனால் முன்னாடி கொல்லப்பட்டானே முனிவரே, ஹே வியாசரே, சகாயம் விஷ்ணு ஆசாத்திய, விஷ்ணுவை சகாயத்துக்கு கூட்டின்னுட்டான் இந்திரன். சத்மனா சாத்விகேன அதாவது சத்துவகுணமுடைய சாத்விகேன இந்திரேன அப்படி இருக்கணும். சாத்விகேன மகவதா சத்துவ குணத்தோடு கூடிய அந்த இந்திரனால் வஞ்சகமாக விஷ்ணுவை அடைந்து அந்த விஷ்ணுவுடைய சகாயத்தோட அடைந்து எப்படி கொல்லப்பட்டான் அந்த விருத்ராசுரன் கேட்கிறான் ஜனமேஜயன். ஜனமேஜய உவாச கதம் விருத்ராசுரः பூர்வம் ஹதः மகவதா முனே சகாயம் விஷ்ணு ஆசாத்ய சத்மனா சாத்விகேன. அதற்கு நம்ம 3 லைன்ஸ் சொல்லணும். கதம் ச தேவ்யா நிகதः தைத்யः அசௌகேன ஹேதுனா கதம் ஏகவதः ஸ்வாப்யாம் கிருதः ஸ்யான் முனிபுங்கவ ததா ஏதத் ஸ்ரோதுமிச்சாமி பரம் கௌதூகலம் ஹிமே. கதம் ச தேவ்யா நிகதக, தேவியால் எவ்வாறு அந்த விருத்ராசுரன் கொல்லப்பட்டான். தைத்தியக அசௌ கேன ஹேத்துனா, எந்த காரணம், ஹேத்துன காரணம், எந்த காரணத்தால் அந்த அசுரன் அந்த விருத்ராசுரன் கொல்லப்பட்டான், தேவியால் ஏன் கொல்லப்பட்டான். கதம் ஏக்கவதக துவாபியாம், 2 பேர் ஒரே ஆளை எப்படி கொண்டான், இந்திரன் கொண்டான்றேன் தேவி கொண்டான்றேன், ஒரே ஆளை 2 பேர் எப்படி கொண்டான். துவாபியாம் நிகதக கிருத்தக, துவாபியாம் கிருத்தக, ஒரே காரியத்தை 2 பேர் பண்ணினா. சியாத் முனி புங்கவ, ஹே முனி புங்கவ, புங்கவன்னு சிறந்தவர், சிறந்த முனிவரே வியாசரே சொல்லுங்க. தத் ஏதத் ஸ்ரோத்துமிச்சாமி, அந்த கதையை நான் கேட்க விரும்புகிறேன். பரும் கௌதூகலம், ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், குதூகலமாக இருக்கேன். நீங்கள் அதை சொல்லுங்க, யார் தான் ரியலாக கொண்டா, எப்படி தான் கொண்டா, கரெக்டாக சொல்லுங்கன்னு கேட்குறேன். கதம் ச தேவ்யா நிகதः தைத்யः அசௌகேன ஹேதுனா கதம் ஏகவதः ஸ்வாப்யாம் கிருதः ஸ்யாத் முனிபுங்கவ ததா ஏதத் ஸ்ரோதுமிச்சாமி பரம் கௌதூகலம் ஹிமே. தத் ஏத்தத்துனே பிடிங்க, ததா வேண்டாம், தத் ஏத்தத்து. ஓகே, சாரி. महतां चरितां शृण्वन् को विरच्येत मानवः कथय अम्बा वैभवं त्वं वृत्रासुरवद आश्रितम्. மகதாம் சரித்தம் சுண்வன், அதாவது பெரியவளோட கதை, தேவியோட கதையோ இல்லை விஷ்ணுவோட கதையோ, அப்படிப்பட்ட மகதாம் பெரியவர்கள் மகத்துக்களோடைய அந்த கதைகளை சரித்தம் சுண்வன், அந்த சரித்திரத்தை கேட்கறதுல கோவிரஜ்யத மாணவக, யாருக்கு தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும், கேட்டுகிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ யாருக்குமே அந்த விரஜ்யத்துன்னு ரெஸ்ட் எடுக்க அதுலேருந்து நீங்கி போனோம்னு யாருக்காவது தோணுமா. கதைய அம்பா வைபவம், அம்பாவுடைய வைபவத்தை நீங்கள் சொல்லுங்கள். துவம் விருத்ராசுரவத ஆசிரிதம், விருத்ராசுரனை கொன்ற அந்த கதையை, அதன் அடிப்படையில் உள்ள அந்த தேவியோட கதையை நீங்கள் சொல்லுங்கள். மகதாம் சரிதாம் ஸ்ருண்வன் கோ விரஜ்யேத மானவஹ கதய அம்பா வைபவம் த்வம் விருத்ராசுரவத ஆஸ்ரிதம்.
व्यासोवाच धन्यो असि राजन् तव बुद्धिः ईदृशी जाता पुराणश्रवणे अतिसादरा पीत्वा अमृतं देववर अस्तु सर्वदा पाने वितृष्णाः प्रभवन्ति वै पुनः. வியாச தன்யோசி ராஜன், நீ தன்யமானவன். நல்ல கேள்வி கேட்குற. தேவி கதையை கேட்கணும்னு ஆசைப்படுறியே, நீ சிறந்தவன், நீ தன்யன். ஹே ராஜன், ஹே ஜனமேஜயா, தவ புத்தி ரீதிஷ் உண்டு. புத்தி இப்படி நான் மாறிடுதே, சர்ப்பயாகம் பண்ணிட்டு இருந்தவன் இப்போ தேவி கதையை கேட்கணும், தேவி ஆராதிக்கணும்ல, உனக்கு நல்ல புத்தி வந்துடுதே, ரொம்ப சந்தோஷங்கிறார். ஈதிருஷி ஜாத்தா, இவ்வாறு மாறிடுதே உன்னோட புத்தி. புராண ஸ்ரவணே அதிசாதரா, ரொம்ப ஆதரவு காட்டுறியே, புராண கதையெல்லாம் கேட்கணும்னு ஆதரவு, அது ஸ்ரவணத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கே நீ. பீத்வா அமிர்தம் தேவவர அஸ்து சர்வதா. தேவவர வரன்னா சொன்னால் வரம். ஸோ பீத்வா அமிர்தம் தேவவர, அதாவது தேவர்களுடைய அந்த வரம், அதாவது தேவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரம்னு எடுத்துக்கலாம். இல்லை தேவியுடைய அந்த காரியம். தேவவராக தூன்னு வராதுங்க, அஸ்து சர்வதா இருக்கட்டும். அந்த அமிர்தம் வந்து குடிச்சுட்டே இருன்றார். ஸோ தேவர்களுடைய கதையை கேட்டு அந்த சிறந்த கதையெல்லாம் கேட்டு அந்த அமிர்தத்தை குடிச்சுட்டே சர்வதா பானேன்னு குடிப்பதில். ஸோ அந்த கதைகளை கேட்டு அந்த கதையை குடிக்கக்கூடிய அந்த ஆவல், வீத்ருஷ்ணான்னு ரொம்ப ஆவல், பேராவல்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட பேராவல் பிரபவந்தி வை புனக, அது தோன்றத்தான் செய்யுமப்பா. நீ கேட்கறது கரெக்டு, உனக்கு அந்த ஆவல் தோன்றத்தான் செய்யும். जाता पुराण श्रवणे अतिसादरा पीत्वा अमृतं देववर अस्तु सर्वथा काले वितृष्णाः प्रभवन्ति वै पुनः. दिने दिने ते अधिक भक्तिभावः कथासु राजन् महनीयतीतेः श्रोता यथा एकप्रवणः शृणोति वक्ता तदा प्रीतमना प्रवीति. தினே தினே அதிகா பக்தி பாவம், நாளுக்கு நாள் உனக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தியாகிட்டே வருது. சொல்கிற ரொம்ப ஸ்லாக்கியம் பண்ணுறாரு வியாசர் வந்து ஜனமேஜனை பார்த்து. நீ ரொம்ப பக்தியோடு கூட வந்துட்டேப்பா, நீ உனக்கு பக்தி பாவம் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்து நாளுக்கு நாள். கதாசு ராஜன் மகனீய கீர்த்தேகே கதாசு, அதான் பாடப்பட வேண்டிய புகழை உடையவர்களுடைய கதையை கேட்பதில் நீ ஹே ராஜன் நீ ரொம்ப ஆசையோடு இருக்காய். யதா ஏக்கப்பிரவணக ஸ்ரோதா, அதாவது ஏக்கப்பிரவணகன ஒரே குறிக்கோளோடான்னு அர்த்தம். ஒருமுகமாக ஒரு எப்பொழுது ஸ்ரோதா சுனோதி, ஒரு கதையை யார் கேட்குறானோ, ஒரு ஸ்ரோதான கேட்பவன், அப்படி சுனோதி அப்படி கேட்டானே சொல்கிறவளுக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா. நம்ம கவனித்து ஆசையாக ரொம்ப அழகாக அப்படி கேட்குறோச்சே வக்தா ததா வக்தா. அப்போது என்னாச்சு, அந்த சொல்லக்கூடியவன் கேட்கறவன் ஒருமுகமாக கதையை கேட்டால் பக்தா சொல்லக்கூடியவனும் பிரீத்தவனா பிரவீதி ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார், ஆசையாக சொல்லுவா. அதனால் அவனுக்கு ஆசையாக சொல்ல போகிறேன், நீ ஆசையோடு கேட்குறேங்கிறார் வியாசர். पुरा वासववृत्रयोः यद् वेदे प्रसिद्धं च तथा पुराणे दुःखं सुरेन्द्रेण तथा एव लब्धं हत्वा रिपुं स्वाष्ट्रम् अपापम् एव. ஸோ யுத்தம் புறா வாசவ விருத்ரையோகோ, வாசவனுக்கும் இந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் புறா யுத்தம், முன்னாடி யுத்தம் நடந்தது. எது வேதே பிரசித்தம், வேதத்தில் கூட அதை பற்றி சொல்லியிருக்கு, அதை பற்றி மென்ஷன் இருக்குது. ஏன்னா விருத்ராசுர யுத்தத்தை எல்லா காண்டஸ்ட்லையும் எடுப்பா. அதுக்கு காரணம் என்னென்னா, விருத்ராசுரன் அந்த யுத்த பூமியில் ஒரு 3 ஸ்லோகம் சொல்லுவான் இல்லையா, அது பாகவத்தில் ரொம்ப ஸ்லாக்கியமாக சொல்லிட்டு இருப்பான். எல்லா பிரவசன கர்த்தாக்களும் அந்த 3 ஸ்லோகத்தை சொல்லாமல் விடவே மாட்டான். ஸோ ஒவ்வொருத்தரையும் வேண்டிட்டு அந்த மாதிரி ஒரு ஆசையோடு என்ன இழுத்துட்டு போ. ஒரு கணவனை தேடி ஒரு மனைவி அப்படியே ஆசையாக விரக தாபத்தில் இருக்கக்கூடிய கணவனை எப்படி மீட் பண்ணணுன்ட்டு அப்படி பேராவலோடு இருப்பலாம், அது மாதிரி ஆவலோடு இருக்கேன்
ஏன் விஷ்ணுவே உங்ககிட்ட நான் வரத்துக்குன்னு அப்படி ஒரு பறவை எப்படி வந்து தன்னுடைய அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கும் அதை மாதிரி ஆசையோடு இருக்கேன் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்கிறான்லே விருத்ராசனம் போர் முகத்தில் சொல்கிறான் விஷ்ணுவை பார்க்கறதுக்கு ஆசையா சாயுஜ்யம் அடையிறதுக்கு ஆசையா அதனால அந்த விருத்ராசுரம் வந்து வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அப்படி பகவானை நம்ம நாடனம்னு சொல்கிறதுக்கு வேண்டி ஸோ வேதத்தில் பிரசித்தமான ததா புராணங்களிலும் பிரசித்தமானது துக்கம் சுரேந்திரேன ததாயேவ லப்தம் அப்போது தேவன் அந்த விருத்ராசுரனை கொன்றதால் ஹத்வா ரிப்பும் தனக்கு எதிரியான அந்த ரிப்பு அந்த எதிரியான விருத்ராசுரனை கொன்று துவஷ்டம்னு துவஷ்டாவுடைய பிள்ளை விருத்ராசுரன் ஸோ பாபமே பண்ணாத அந்த விருத்ராசுரனை கொன்றதால் ஏற்பட்ட துக்கம் சுரேந்திரேன ததா ஏவ லப்தம் அப்பொழுது கண்டிப்பாக அவன் அடைந்தான் அவனை கொன்றதால் அந்த பாபி இல்லாத விருத்ராசுரனை இவன் கொன்றதால் இவனுக்கு அந்த துக்கம் கண்டிப்பாக கிடைச்சது அவன் துக்கம் அடைந்தானா இல்லையா அந்த பாபத்துக்கு பலன் கிடைச்சதா இல்லையான்னு எல்லாம் கேட்டா இல்லையா அதுக்கு அவர் சொல்கிறார் அவனுக்கு நிச்சயமாக அந்த பாபத்துக்கு பலன் கிடைச்சது துக்கம் கிடைச்சதுன்னு சொல்கிறார் चित्रं किमत्र नृपते हरि वज्रभृद्वयां यच्चद्मना विनिहतः त्रिशिरः अत वृत्रः मायाबलेन मुनयो अपि विमोहिताः ते चक्रुश्च विन्द्यमनिशं किल पापभीताः वज्रभृद्भ्यां हरि वज्रभृद्भ्यां வஜ்ரபிருத்து ஒரே வார்த்தை வஜ்ரபிருத்துனா இந்திரன் வஜ்ராயுதத்தை தரித்தவன் வஜ்ராயுதத்தை தாங்கியவன் அப்படிங்கிற இடத்துல வஜ்ரபிருத்து அப்படின்னாலும் இந்திரன் அர்த்தம் ஸோ 3வது லைன் 4வது லைன் போல பார்க்கலாம் ஸோ மாயாபலேன பாபபீத முனையக விமோகிதாக அதாவது பாபம்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் பயப்படுவா முனிவர்கள்லாம் பாபங்கிற வார்த்தையை கேட்டாலே அவளுக்கு பயம் வந்துடும் பாபத்தை நினச்சா கூட பயப்படுவா அப்படிப்பட்ட முனிவர்கள் கூட அந்த மாயையோட பலனால் விமோகிதாக மோகத்தை அடைந்து விடுவார்கள் ஸோ ஒரு சின்ன பாபம் கூட செய்ய மாட்டா முனிவர்கள்லாம் அப்படிப்பட்ட முனிவர்கள் கூட அந்த பாபத்துக்கு பயந்த முனிவர்கள் கூட பாப பீதாக முனையக பாபத்துக்கு பயந்த முனிவர்கள் கூட இந்த மாயைன்னு ஒன்று வந்துருது அஜ்ஞானம் வந்துருதுன்னு சொன்னால் விமோகிதாக மோகத்தை அடைந்து விடுவார்கள் தே அவர்கள் சக்ருஷ்ச நிந்தியம் அனிஷம் கில அதை மாதிரி அவர்கள் கேடான காரியத்தை செய்கிறார்கள் ஸோ விஸ்வாமித்திரர் கூட அஜ்ஞானத்தினால ஒரு ஆசை ஆட்பட்டுவிட்டார் ஒரு இந்திரன் ஒரு ஆள் அனுப்பிச்சானா மேனகை கூட காதல் வயப்பட்டார் இப்படியெல்லாம் செய்யக்கூடாத காரியங்கள்லாம் முனிவர்கள் கூட செய்துடுறா ஏன்னா அந்த மாயையோட காரியம் அதெல்லாம் சித்திரம் கிமத்திரன் இருப்பதே அதனால இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமில்லை ஏன்னா மாயையோட சக்தி அவ்வளோ பெருசு மாயை ஆட்கொண்டு விட்டால் யார் வேணால் என்ன கெட்ட காரியம் வேணால் பண்ணுவாள் ஒரு விஷ்ணு கூட கெட்ட காரியம் பண்ணுவார் இந்திரன் கூட கெட்ட காரியம் பண்ணுவார் அந்த மாயைக்கு ஆட்பட்டுடுவாவா அதனால இதில் சித்திரம் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை விசித்திரம் ஒன்றும் இல்லை கிமத்திரன் இருப்பதே ஹே ஜனமேஜியா ஒரு ஆச்சரியம் இல்லைப்பா ஹரி வஜ்ரபிருத்பியாம் அந்த விஷ்ணு வஜ்ரபிருத் இந்திரன் அவள் 2 பேருக்கும் குத்தம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை எத் சத்மனா வி நிகிதக அவள் கொல்லப்பட்டான் யார் வஞ்சகத்தால் கொல்லப்பட்டான் திரிஷிரக அத விருத்ரக திரிஷிரக தான் 3 தலை உடையவன் யார் விஸ்வரூபனுக்கு 3 தலை இருந்தது விருத்ராசனுடைய அண்ணா ஸோ விஸ்வரூபன் அண்ட் விருத்ரன் 2 பேரும் இந்த விஷ்ணுவாலும் இந்திரனாலும் 2 பேரும் வஞ்சகத்தால் அவளை கொன்னான்னு சொன்னால் இதில் ஆச்சரியமே பட வேண்டாம் ஏன்னா அது மாயை காரணம்னு சொல்கிறேன் सदा एव कपटेन जघान दैत्यान् सत्त्वात्मूर्तिः अपि मोहम् अवाप्य कामम् को अन्यः अस्ति तां भगवतीं मनसा विस्फेतुं शक्तः समस्तजनमोहकरी भवानीम्
ஸோ விஷ்ணு சதா ஏவ கபட்டேன ஜகான தைத்தான். விஷ்ணு எப்போ பார்த்தாலும் வஞ்சகத்தால் அசுரர்களை எல்லாம் நிறைய பேரை கொண்டிருக்கார். அவருக்கு இதே பழக்கமாக போச்சு. தைத்யான் ஜகானன்னு கில்டு. ஸோ அசுரர்களை கபடத்தினால் நிறைய சதா ஏவ எப்போதுமே விஷ்ணு கொள்கிறார். சத்வாத்ம மூர்த்திகி அப்பி, அவர் சத்துவமூர்த்தி தான், சத்துவகுணத்தோடு கூடியவர் தான். இருந்தாலும் மோகம் அவாப்பிய காமம், இஷ்டம் போல் அவருக்கு மோகம் வந்துடுது, மயக்கம் வந்துடுறது. மயக்கம்னு அஜ்ஞானம், அறிவில்லாத ஒரு நிலைமை, அவருக்கு ஜடத்தன்மை வந்துடுது. அதனால கபடத்தால் ஒரு மது கையிட்டவர்களை கூட கபடத்தை வச்சு தான் கொல்ல வேண்டியிருக்கு. ஒரு தேவியோட சகாயம் வேண்டியிருக்கு. அவளை மயக்கிறா. அதுக்கப்புறம் வஞ்சகத்தால் இவர் அவளை கொல்றார் இல்லையா? ஸோ அப்படி எப்போவுமே சத்துவமூர்த்தியான அவர் இப்படி தான் கபடத்தால் பண்ணுறார். கோன்யகாஸ்தி தான் பகவதி. வேறு யாராவது இருக்காளா அந்த பகவதியை மனசாபி ஜெயித்தும், மனசால கூட அவளை ஜெயிக்க முடியுமா? விஷ்ணுவையே மயக்கத்தில் ஆட்டி விடுறாவ. அப்படிப்பட்ட தேவியை பகவதி மனசாபி ஜெயித்தும் சக்தக, யாராவது மனசால ஜெயிக்க முடியுமா அவளை? சமஸ்த ஜனமோக கரீம் பவானி, எல்லா ஜனங்களையும் மோகத்துக்கு ஆட்பட வைத்து இந்த சம்சாரத்தில் உழல வைக்கக்கூடிய அந்த பவானியை ஜெயிப்பதற்கு யாரும் கிடையாது. मत्स्यादियोनिषु सहस्रयुगेषु सद्यः साक्षात् भवति अपि यया योजितः अत्र नारायणो नरसखो भगवान् अनन्तः कार्यं करोति विहित अविहितं कदाचित्. நாராயணக நரசக, நரநாராயணர்கள் தானே. கிருதயுகத்தில் வரும்போது நரநாராயணர்களாக இருந்தால் அவள் துவாபர யுகத்தில் வரும்போது அர்ஜுனன் என்ற நரனாகவும் கிருஷ்ணர் என்ற நாராயணனாகவும் வந்தா இல்லையா? அதனால நரசக நாராயணகன்றார். ஸோ விஷ்ணுவை தான் சொல்கிறது. அந்த அர்ஜுனனுக்கு ஃப்ரெண்டான நாராயணனாக கிருஷ்ணனாக வந்த அந்த நாராயணன் பகவான் அனந்தக, சாட்சாத் அனந்தன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிசேஷன் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த நாராயணன் மத்ஸ்யாதிஷு யோனிஷு, மத்ஸ்யம் வராகம் எப்பேற்பட்ட மூர்த்தி, கூர்மம், இப்படி பல ரூபங்கள் அந்த யோனிகளில் சகஸ்ர யுகேஷு சத்யக. ஸோ ஆயிரக்கணக்கான அந்த யுகங்களில் பல ஆயிரக்கணக்கான யுகங்கள்லாம் போயிட்டே இருக்கு இல்லையா? அந்த யுகங்களில் எல்லாருமே உடனடியாக சாக்ஷாத் பவதி அப்படி யயா விநியோஜிதக, யயான யாரால், எந்த பெண்ணால், யாரு? நம்ம பகவதி தேவி வி நியோஜிதக, ஷீ இஸ் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. வி நியோஜனம் அப்பாயிண்டட். ஸோ அவளால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு நியமிக்கப்பட்டு இவர் இந்த மத்ஸ்யாதி யோனிகளில் வரார். அது காரணம் யாருன்னா தேவி. சாக்ஷாத் பவதினா அவதாரம் எடுக்கிறார்னு அர்த்தம். சாட்சாத்தாக வரார். இல்லாட்ட வைகுண்டத்தை உட்காண்டிருப்பார். அப்படியே அனந்த சயனத்தில் படுத்துன்னு அப்படி இருப்பார் அவர் வைகுண்டத்தில். ஆனால் இப்போது தேவியால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டு அவர் மத்ஸ்யம் முதலான யோனிகளில் பல யுகங்களில் தோன்றுகிறார், சாட்சாத்தாக வருகிறார் அந்த நாராயணன். காரியம் கரோதி, அவர் சொல்கிற காரியத்தை பண்ணுறார் அவர். விஹித அவிஹிதம் கதாச்சித்து, அதாவது விகித காரியம் அவிகித காரியம்னு ரெண்டு காரியம். என்ன காரியம்? அனுகூலமான காரியம், பிரதிகூலமான காரியம். அனுகூலமான காரியம்னா சாதுக்களுக்கு அனுகூலமான காரியம், சாதுக்கள் ரட்சணம் பண்ணுறார் அவளுக்கு அனுகூலமாக. பிரதிகூலமாக அசுரர்களை கொல்றார். ஸோ ரெண்டு காரியத்தையும் பண்ணுறார். ஒன்று சைடு ப்ராடக்ட் ஆகிடுறது. ஸோ விகிதா அவிகிதம் கதாச்சித்து. ஸோ அதனால் சாது ரட்சணை பண்ணுற வச்சா சைடில் அசுரர்கள் கொல்ல வேண்டியிருக்கு. அப்படி அவதாரம் இந்த தேவியால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டு அவர் எல்லாம் பண்ணுறார்னு சொல்கிறார் இங்கே வியாசர். மத்ஸ்யாதியோனிஷு சஹஸ்ரயுகேஷு சத்யஹ சாக்ஷாத் பவதி அபி யயா விநியோஜிதஹ அத்ர நாராயணஹ நரசகஹ பகவான் அனந்தஹ கார்யம் கரோதி விஹித அவிஹிதம் கதாச்சித். தேகம் தனம் கிருகம் இதம் ஸ்வஜனாஹ மதீயம் புத்ராஹ களத்ரம் இதி மோகம் அப்புபேத்ய சர்வஹ புண்ணியம் கரோதி அத ச பாபசயம் கரோதி மாயா குணைஹ அதிபலைஹ விகலீகிருதः யத்.
ஸோ தேகம் தனம் கிரகம், இந்த தேகம் என்னுடையது, இந்த தனம் என்னுடையது, கிரகம் இதம், இந்த வீடு என்னுடையது, ஸ்வஜனாகா என்னுடைய ஆட்கள், இவாளெல்லாம் என்னுடைய ஆட்கள், என்னுடைய சொந்தம், மதியம் புத்திராகா என்னுடைய குழந்தைகள், மதியம் புத்திராகா என்னுடைய குழந்தைகள், களத்திரம் என் ஒய்ஃபு, களத்திரம்னு ஒய்ஃபு என்னுடைய மனைவி, இது மோகம் உபயத்தை சர்வக, இப்படி மோகத்தை அடைகிறாள் எல்லாரும் உடலே நான் நினச்சிக்கிறேன், அதனால் உடலோட சம்மந்தப்பட்ட எல்லாம் என்னோடது அப்படி சொல்லிட்டு எல்லாம் என்னோடதுன்னு எல்லாரும் மோகத்தை அடைகிறார்கள். உபயத்தை அடைந்து புண்ணியம் கரோதி அத்தச்ச பாபச்சயம் கரோதி, அதனால இதுக்கெல்லாம் வேண்டி இந்த புண்ணிய காரியத்தை பண்ணுறா, இல்லை பாபச்சயம் குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை, அப்போ திருட்டு காரியம் பண்ணியாவது காப்பாற்றணும் பார்க்குறா. அப்படி பாபச்சயம், பாபத்தை சயம்னு கலெக்ட் பண்ணிக்கிறான், பாபகாரியம் பண்ணி அந்த பாவத்தை சேர்த்து கொள்கிறார்கள். ஸோ புண்ணிய காரியம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்துக்கிறா, இல்லை பாப காரியத்தை பண்ணி பாவத்தை சேர்த்து கொள்கிறார்கள். கரோதி மாயா குணைகி, இதுக்கெல்லாம் காரணம் அந்த அஜ்ஞானம். ஸோ தேகம் நான் ஆத்மாங்கிறது அறிவில்லாத அந்த தேகமே நான்கிற அந்த அறிவினால, மாயா குணத்தினால அதிபலகி, இந்த மாயை நம்மளை விடவே போகிறதில்லை, ரொம்ப பலமான மாயை, அது அஜ்ஞானத்தில் முழுக்கிறது நம்மளை. அப்படி அதிபலமான மாயா குணத்தினால விகலீகிருத்தகயத்து. ஸோ எதனால் அவர்கள் எல்லாம் விகலீகிருத்தகன கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு, அவளுக்கு தான் பண்ணுறது தப்புன்னே தெரியாது. என்னோட குழந்தைய காப்பாற்றுறது என்னோட டியூட்டி இல்லையா, நான் தானே காப்பாற்றணும், என் குழந்தைய யார் காப்பாற்றுவா, அப்போ நான் இந்த காரியம் பண்ணால் தப்பே கிடையாது அப்படி நினச்சிப்பாலாம். தான் பண்ணுற தப்பு காரியத்தை கூட ஜஸ்டிஃபை பண்ணி அப்படி இருப்பா. அது விகலீகிருத்தகன இது கன்ஃபியூஷன், எது தர்மம் எது அதர்மம்னு பிரிக்க கூட தெரியாத அந்த புத்தியோடு இருப்பார்கள். न जातु मोहं क्षपितुं नरः क्षमः कश्चित् भवेत् भूप पर अवर अर्थवेत् विमोहितः तैः त्रिभिः एव मूलतः वशीकृतात्मा जगति तले वृषम्. ஆனால் ஜாத்து மோகம் சபித்தும் நரகட்சமக, க்ஷமகான்னு சொன்னா ஃபிட்டுன்னு அர்த்தம். அதாவது மனிதனாகப்பட்டவன் ஃபிட்டு கிடையாது, நட்சமக ஃபிட்டு கிடையாது. ஜாத்துன்னு எப்பொழுதும் ஆல்வேஸ். ஸோ ஆல்வேஸ் இந்த மோகத்தை அவனால் தீக்கிறதுக்கோ அடக்கிறதுக்கோ சாமர்த்தியம் கிடையாது. ஷபித்தும்னு அதை தூக்கி எறியறதுக்கு, அதை சேப்பனம் பண்ணுறதுக்கு அவளுக்கு அந்த ஃபிட்னஸ் கிடையாது. மோகத்தை தூக்கி எறியறது சாமர்த்தியம் ரொம்ப வைராகிய அடையிறதுல அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனால் மனிதனுக்கு அது முடியாது. கஷ்டித் பவேத் பூப்பன்னு ஹே ராஜா ஜனமே ஜெயா, வியாசர் பேசிகிட்டு இருக்கா, ஹே ராஜா ஜனமே ஜெயா கேளு. ஸோ ஒரு நாளும் கஷ்டித்னா யார் ஒரு நாளும் முடியாது. கஷ்டித்னரக எந்த மனிதனாலும் இந்த மோகத்தை நீக்கிறது கஷ்டம். பர அவர அர்த்தவித்து, எது பரரூபம் எது அபரரூபம்ங்கிறது, அதாவது நான் ஆத்மா அப்படிங்கிறது பரரூபம், அது புரிஞ்சுக்கிறது. அவரான கீழானது தேகம், நான் தேகம்னு புரிஞ்சுக்கிறது. ஸோ இது ஸோ இல்லை பர அவரான்னு சொல்லும்போது பராசக்தி அவராசக்திங்கிறது பிரகிருதியாகவும் பரமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மசக்தியை உணரக்கூடியவன் அவன் யாரும் கிடையாது. அதான் அர்த்தவித்து, அந்த அர்த்தத்தை அறிந்தவன், வித்துனா அறிதல். ஸோ அந்த அறிந்தவன் யாரும் கிடையாது. தான் பரமாத்ம ஸ்வரூபங்கிறதை அவன் அறிய மாட்டான். ஸோ விமோகிதக ஜகதி தலே பிரிஷம் விமோகிதக, பூமியில் ரொம்பவே மோகத்துக்கு ஆட்பட்டு தைஹி திரிபிகி ஏவ, எந்த திரிபிகி மூணு குணம், சத்வ ரஜஸ் தமோ குணம், இந்த 3 குணங்களுக்கு ஆட்பட்டு மூலத்தக வசீகிருத ஆத்மா. ஸோ மூலத்திலே அடிப்படையிலேயே இந்த 3 குணங்கள் அவனை வசப்படுத்தி விடுகிறது. ஸோ குணத்துக்கு அடிமையாயிடுறேன். அதனால் குணம் அவனை அமுத்தி உட்காத்தி போடுறது, ஆத்மாவை அறிய விடாமல் பண்ணிடுறது. சத்துவ குணத்தால் சில சமயம் நல்ல காரியம் பண்ணுறான், ரஜோ குணத்தால் கோபதாபம் படுறான், தமோ குணத்தால் செய்யக்கூடாதது ஹிம்சையெல்லாம் கூட பண்ணுறான். அந்த குணங்களுக்கு அவன் வசப்பட்டு விடுகிறான். எதனால? மோகத்துக்கு ஆட்பட்டதுனால. पर अवर अर्थवेत् विमोहितः तैः त्रिभिः एव मूलतः वशीकृत आत्मा जगति तले वृषम्. अत तौ मायया विष्णो
अततौ मायया विष्णो वासवौ मोहितौ वृषं जग्नतुः चत्मना वृत्रं स्वार्थसाधनतत्परौ. अथ तौ இந்த விஷ்ணுவும் இவர் விஷ்ணு வாசவன் இந்திரன். ஸோ விஷ்ணுவும் இந்திரனும் இந்த மாயைக்கு ஆட்பட்டு மோகிதவ் பிரிஷம். ஸோ குணங்களுக்கு ஆட்பட்டு மாயைக்கு ஆட்பட்டுங்கிறதுக்கு வித்தியாசமே கிடையாது. மூல பிரகிருதிக்கு ஆட்பட்டு என்ன வேணால் சொல்லலாம், அஜ்ஞானத்துக்கு ஆட்பட்டு எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அவ்யக்தத்திலிருந்து தான் மாயை கிளம்புறது. 3 குணங்களோட இருப்பிடமும் அதுதான். எல்லாம் அவ்யக்தம், மூல பிரகிருதி, மாயா, திரிகுணம் ஸ்தானம், சக்கலமும் ஒரே இடம். அது பகவானோட சக்தின்னு சொல்லக்கூடியது. அது ஆண்டு அகழ்ந்த ஆழ்ந்த பெரும்பாள் அப்படிங்கிறார் ஆழ்வார்கள்லாம் அப்படி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் எல்லாம் ஒன்று தான். 3 குணங்களுக்கு ஆட்படுறதே தான் மாயைக்கு ஆட்படுறதுன்னு அர்த்தம். ஸோ மாயையா விஷ்ணு வாசவம் மோகித்தவு, மாயையினால் மோகப்பட்டு இந்த 2 பேரும் அவனீபதே, பூமிக்கு ராஜாவே, அவனின பூமிக்கு ராஜாவே ஹே ஜனமே ஜெயா கேளு ஆட்பட்டு விடுகிறார்கள். சத்மனா விருத்திரம் ஜக்னதுகு, அப்படி வஞ்சகத்தால் விருத்ராசுரனை கொன்றார்கள். சுவார்த்த சாதன தத்பரவு, தன்னலனில் ஆசைப்பட்டவர்கள், தான் நல்லா இருக்கணும். ஸோ சுவார்த்தத்தை சம்பாதிக்கணும், தன்னுடைய நலனை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அதை சாதிக்கிறதுக்காக வேண்டி தத்பரவு அதில் ஈடுபட்டவர்களாக விருத்ராசுரனை தங்களுக்கு வேண்டி அவ கொன்னுபிட்டான்னு சொல்கிறாருங்க வியாசர். अततौ मायया विष्णु वासवौ मोहितौ वृषं जग्नतुः चत्मना वृत्रं स्वार्थसाधनतत्परौ. तदहं सम्प्रवक्ष्यामि वृत्तान्तम् अवनीपते कारणं पूर्ववैरस्य ஓஹோ, அவனிபத்தை அடுத்த லைன்லேருந்து எடுத்துகிட்டே போட்டுக்கு போன ஸ்லோகத்தில். ஓகே, ததகம் சம்பிரவக்ஷ்யாமி, நான் இப்போ சொல்கிறேன்ப்பா கேளு, அந்த கதையை சொல்கிறேன். விற்த்தாந்தம் அவனிபத்தை, விற்த்தாந்தம்னு இந்த கதை ஃபுல் கதை, இந்த திரிசிரசை கொள்வது விருத்ராசுரனை கொள்வது எல்லா கதையும் சொல்ல போகிறார் இப்போ. காரணம் பூர்வ வைரஸ்ய விருத்ர வாசவியோகோ மிதக, விருத்ராசுரனுக்கும் வாசவன் இந்திரனுக்கும் 2 பேர் கூடி எப்படி அவளுக்குள்ள வைரபாவம் வந்தது, விரோத மனப்பான்மை முன்னாடி பூர்வம், அதுக்கான காரணத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். ததகம் பிரவக்ஷாமி, அவளுக்கு எப்படி அந்த விரோதம் ஏற்பட்டது, அந்த விருத்திரனுக்கும் வாசவனுக்கும் முன்விரோதம் ஏன் ஏற்பட்டது, இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்கோ. ததகம் சம்பிரவக்ஷ்யாமி விருத்தாந்தம் அவனிபதே காரணம் பூர்வவைரஸ்ய விருத்ர வாசவயோः மிதः. त्वष्टा प्रजापतिः आसीत् देवश्रेष्ठः महातपाः देवानां कार्यकर्ता च निपुणः ब्रह्मणप्रियः. ब्राह्मणप्रियः போட்டிருக்கு. त्वष्टा பிரஜாபதி, அவர் ஒரு பிரஜாபதி. தொஷ்டாங்கிறது ஒரு பிரஜாபதியாக இருந்தார். தேவலோகத்தில் பிரஜாபதி ஸ்தானத்தில் இருந்தார். அவர் ஆசித்து இருந்தார். தேவசிரேஷ்டக, தேவர்களுக்கெல்லாம் சிறந்தவராக முன்னோடியாக இருந்தவர், சிரேஷ்டராக இருந்தவர். மகாதபாக, பயங்கரமான தபஸ் பண்ணக்கூடியவர். தேவானாம் காரியகர்த்தா, தேவர்களுக்கு தொஷ்டாங்கிறது ஒரு இடத்துல பார்த்தோம்னா சூரியனுக்கு தொஷ்டான்னு ஒரு சூரியனுக்கு பேர். அப்புறம் இந்த தேவ சிற்பி இருக்கானே, விஸ்வகர்மாவுக்கும் தொஷ்டான்னு பேருண்டு. ஏன்னா தேவ காரியகர்த்தான்னு சொல்லும்போது பார்த்தா தொஷ்டாங்கிறது அந்த விஸ்வகர்மாவோட ஸ்தானத்தில் அந்த மாதிரி அந்த தொஷ்டாவை சொல்கிறதா இருக்கலாம். ஸோ தேவ காரியகர்த்தா, தேவானா காரியகர்த்தா, தேவருடைய காரியத்தை செய்யக்கூடியவனாக இருந்தார் அந்த தொஷ்டா. நிபுணக பிராமண பிரியக, பிராமணர்களுக்கு ரொம்ப இஷ்டமுடையவன், பிராமணர்களை ரொம்ப பிடிக்கவனுக்கு. நிபுணனாக, ரொம்ப சாமர்த்தியமுடையவன், தேவர்களுடைய காரியத்தை சாதிச்சு கொடுக்கறதுல ரொம்ப சாமர்த்தியமுடையவனாக இருந்தார். ஒரு ஸ்லோகம் போங்கப்பா. சபுத்ரம் வைத்ரிசிரம் இந்திர வேஷாத் கில அஸ்ருஜத் விஸ்வரூபா இதி விக்யாதம் நாம்னா ரூபேண மோகனம். அந்த தொஷ்டா வந்து திரிஷிரஸ் என்ற பிள்ளையை இந்திரத்வேஷாத் கிலா சிரிஜத், இந்திரனுக்கு துவேஷம், இந்திரன் எல்லா போஸ்ட்லேயும் ரொம்ப டாப் போஸ்ட்டில் உட்காந்துருக்கான், எம்பளே நல்லா இருக்கணுங்கிற ஆசையில்
அந்த திரிஷிரஸை உண்டாக்கினார். அசிருஜத்து அவர் பிறப்பித்தார். ஸோ அவருடைய பிள்ளையாக திரிஷிரஸ் பிறந்தார், துவஷ்டாவோட பிள்ளையா. அவனுக்கு விஸ்வரூபா இது விக்கியாதம். அவனுடைய பெயர் திரிஷிரஸ்ன்னு பெயரோ, விஸ்வரூபன்கிற பெயரோட 3 தலை அவனுக்கு இருக்குது. அதனால திரிஷிரஸ் காரண பெயர். அவனுடைய நேம் விஸ்வரூபன். நாம்னா ரூபேண மோகனம், ரூபத்தில் ரொம்ப மோகிக்க வைக்கக்கூடிய ரூபம், ரொம்ப அழகாக இருந்தானாம். அப்படி 3 தலையோடு ஒரு பிள்ளையை பெற்றார் இந்திரத்வேஷத்தால். सर्वं जगदम्बार्पणमस्तु.